This meeting is being recorded. Alert. Okay. PowerPoint slideshow. I am online training. PowerPoint.p. Okay. Slideshow. Slide 1. Speech mode off. சரி. குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. இன்னைக்கு ஐஏபியில் நடக்கக்கூடிய இந்த சர்டிஃபிகேஷன் பேசிக்ஸ் ஆஃப் இன்டர்நெட் செகண்ட் டேக்கு வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கிறோம். நேற்று நிறைய பேர் கலந்துருந்தீங்க. இன்னைக்கு கலந்திருக்க அனைவருக்கும் வரவேற்கிறோம். மேலும் நேற்று என்ன கிளாஸ் எடுத்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துட்டு நம்ம என்னங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நம்ம கொடுத்துட்றோம். நம்ம இந்த 4 days வந்து நம்ம கிளாஸ் நடத்துகிறோம். இதில் வந்து நம்ம அட்டண்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அந்த அட்டண்டன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் வரும்போது ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிடுங்க. இப்போ கிளாஸ் நடக்கும்போது ஒரு டைம் போட்டிங்கன்னா போதும். சரிங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றபடி ஜூம் வந்து நம்ம கேள்வி கேட்குற நேரம் எல்லாமே கேட்குறீங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை, வேறு எதுவுமே இல்லை. மற்றபடி ஏதாவது தேவைன்னா உங்களுக்கு அர்ஜென்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் சேட் மெசேஜில் போடுங்க. நேற்று வந்து சேட் மெசேஜில் நிறைய பேர் போட்டிருந்தீங்க. பட் வந்து என்னென்னா நான் எல்லாத்தையும் மியூட்டில் போட்டிருந்ததுனால எதுவுமே எனக்கு தெரியல, அதுவும் அவரும் பார்த்து சொல்ல முடியல. இன்றைக்கி கண்டிப்பாக வந்து நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்னங்கிறத பார்த்து உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவோம். மற்றபடி நிறைய பேர் நேற்று டவுட் கேட்டிருந்தாங்க, அது ரிலேட்டடாகவும் இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் நிறைய சொல்ல இருக்கிறோம். நேற்று என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத மெயினாக பார்த்துட்டிங்க அப்படின்னா, நேற்று வந்து பேசிக்ஸ் ஆஃப் இன்டர்நெட் அதில் வந்து என்னென்னா ஹிஸ்ட்ரி என்னங்கிறத பார்த்தோம். இன்டர்நெட் வந்து என்ன எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத மெயினாக வந்து லைட்டாக ஒரு சின்னதாக பார்த்தோம். அதே மாதிரி நம்ம ஹெச்டிஎம்எல் அந்த மெயில்னா என்ன, மெயில்னா எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது ஒரு கம்யூனிகேஷன் எப்படி உருவாச்சு அதையும் வந்து லைட்டாக பார்த்தோம். சரிங்களா? அது போக ப்ரௌசரில் தான் மெயினாக வந்து நம்ம இன்டர்நெட் அப்படிங்கிற விஷயத்த ஒரு மெசேஜை நம்ம பார்க்குறோம். அந்த விஷயத்தை பார்க்கறக்கு என்ன பயன்படுது அப்படின்னா ப்ரௌசர் அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷன் பயன்படுது. இந்த ப்ரௌசரில் நம்ம ஸ்க்ரீன் ரீடர் யூஸ் பண்ணி என்னென்ன நேவிகேட் பண்ணுறதுக்கு என்னென்ன கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத மெயினாக நம்ம பார்த்தோம். சரி, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நேவிகேட் பண்ணால் தான் நம்ம ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பாக செயல்படுத்த முடியும். அதனால் நம்ம நேவிகேட் பண்ணுறதை பார்த்தோம். மற்றபடி ஜிமெயில் வந்து சாம்பிள் எப்படி பேசிக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். சரியா? இன்றைக்கி கொஞ்சம் டீப்பாக வந்து ஜிமெயிலில் கொஞ்சம் விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜிமெயில் வந்து ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். சரியா? அது பார்த்துட்டோம்னா நமக்கு இன்றைக்கி கிளாஸ் கரெக்டாக இருக்கும். மற்றபடி நெக்ஸ்ட் டே வர டேயில் என்னங்கிறத பார்ப்போம். சரிங்களா? இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜிமெயில் ஐடி வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது இருக்கட்டும். ஜிமெயிலில் வந்து நம்ம என்னன்னு கேட்டோம்னா இப்போ பொதுவாக வந்து கூகுள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு தளமாயிடுச்சு. ஏன்னா வந்து இப்போ கூகுள் அப்படின்னா அது ஒரு பெரிய நிறுவனம், அவனோட ஐடி தான் வந்து நம்ம ஜிமெயில் ஐடின்னு அப்படி சொல்கிறோம். இப்போ அவங்க வந்து நிறைய ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. ப்ராடக்ட்னால் நிறையா வந்து யூடியூப் ஆகட்டும், இல்லை வந்து மீட்டுன்னு சொல்லுவோம்ல, கூகுள் மீட் ஆகட்டும், இந்த பல விஷயங்கள் வந்து ட்ரைவ்னு சொல்லுவாங்க, ட்ரைவ், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து என்னென்னா நீங்கள் ஒரு மெயில் ஐடியில் நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். சரியா? அந்த மெயில் ஐடி நீங்கள் வச்சுக்கிறது, அந்த ஒரு மெயில் ஐடி மூலமாக அவங்களோட ப்ராடக்டை நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். அதுக்காக தான் நம்ம ஜிமெயில் ஐடி அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கிறோம். சரிங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே நேரத்தில் நம்ம இப்போ ஜிமெயிலில் பேசிக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ஜிமெயில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த ஜிமெயில் வந்து நம்ம கம்யூனிகேஷன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் அந்த ஜிமெயிலில் வந்து 2 வியூ இருக்குது. பேசிக் HTML வியூ அப்படின்னு சொல்கிறது, ஸ்டாண்டர்ட் வியூ, இந்த 2 வியூ இருக்குது. இந்த 2 வியூவில் வந்து என்னென்ன பயன்பாடுகள் செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு எந்த நேரத்தில் எது தேவையோ அதை நம்ம செயல்படுத்தி பார்க்க முடியும். சரியா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பேசிக் HTML வியூ அப்படிங்கிறது பேசிக்காக வந்து என்னென்னா ஈஸியாக நேவிகேட் பண்ணுறதுக்கும் சரி, அதில் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் ஃபெசிலிட்டி கம்மியாக வச்சுருப்பாங்க, நெட்டுமே நிறைய செலவாகாமல் உங்களுக்கு ஈஸியாக லோட் ஆகக்கூடிய வகையில் அது வச்சுருப்பாங்க. அதனால தான் வந்து சைட்டடுமே அது வந்து நமக்கு ஸ்லோ கனெக்ஷனாக இருந்தால் நம்ம பேசிக் HTML வியூவில் போகலாம். இல்லை நமக்கு ஸ்க்ரீன் ரீடரில் நேவிகேட் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கணும் அப்படின்னாலும் நம்ம பேசிக் HTML வியூவில் போகலாம். பெரும்பாலும் நம்ம விஷுவல் சேலஞ்சு பேசிக் HTML வியூ தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க.
ஆனா, இப்ப வந்து ஸ்டாண்டர்ட் வியூ அப்படிங்கிறதும் நம்ம எளிமையா நம்ம பயன்படுத்துற அளவுக்கு இப்ப கொண்டு வந்துட்டாங்க. முழுமையா நம்பவும் அதிலயும் பயன்படுத்த முடியும். ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம பேசிக் HTML வியூ பயன்படுத்தலாம். இது வந்து நீங்க உங்களோட பயன்பாட்டுல மட்டும் தான் தெரிய வருமே தவிர, ஆ ரெகுலரா யூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே தெரிய வரும். சரியா? ஏன்னா நான் வந்து அதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே சொல்லிர்றேன். இப்பயும் பயன்படுத்தி உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க என்னங்கிறத பண்ணிக்கலாம். சரியா? நேத்து ஒருத்தவங்க கூட கேட்டாங்க. நான் ஒரே நேரத்துல 5 மெயில் ஐடிய ஒரு 3 மெயில் ஐடிய லாகின் பண்ணி என் சிஸ்டத்துல வச்சுக்க முடியுமா? சைன் அவுட் பண்ணாம. வேணுனா நான் அந்த மெயில் ஐடிக்கு போயிட முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது கண்டிப்பா முடியும். அது நம்ப ஸ்டாண்டர்ட் வியூல பண்ண முடியும். பேசிக் HTML வியூல பண்ண முடியாது. சரியா? அதனால வந்து அதுவும் எப்படின்னு நம்ம பார்ப்போம். சரி, ஏன்னா வந்து அது பண்ணிட்டோம்னா, இப்ப நீங்க ஒரே சிஸ்டத்துல நீங்க 5 மெயில் ஐடி ஆகட்டும், 10 மெயில் ஐடி ஆகட்டும் எல்லாமே நம்ப லாகின் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா டிஃபால்ட்டா ஒரு மெயில் ஐடி தான் வரும். நீங்க அதுலருந்து நீங்க வேற மெயில் ஐடிக்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். சரியா? அந்த மாரி நம்ப பண்ண முடியும். அது நம்ப பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பேசிக் HTML வியூல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இப்ப மெயினா வந்து நேத்து வந்து லைட்டா நேவிகேட் பண்ணி பார்த்தோம். நம்ம முக்கியமா பேசிக் HTML வியூல எதுக்காக நம்ம மெயில் பண்றோம் பார்க்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு மெயில் ஏதாவது வந்திருக்கான்னு பார்க்கணும். அது எப்படி போய் பார்க்கணும்? அத பார்க்கணும். அதே மாரி அந்த மெயில போய் ரீட் பண்ணணும். அதே நேரத்தில ஒருத்தருக்கு நம்ம மெயில் அனுப்பணும். அதே நேரத்தில நமக்கு ஒரு வந்த மெயில எப்படி நம்ம போய் பார்க்கணும்? அவருக்கு எப்படி ரிப்ளை பண்றது? அவருக்கு எப்படி ஃபார்வர்ட் பண்றது? இது பேசிக்கா நம்ம பார்த்துருவோம். ஆனா இருக்கிற ஃபியூச்சர்ஸ் நெறைய இருக்கு. அது என்னங்கிறத போக போக நம்ம பார்ப்போம். சரியா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம Gmail அதுக்குள்ள நம்ம போறோம். Speech mode off. Speech mode deep. Speech mode talk. PowerPoint slideshow. Rate 35. Rate 25. Rate 20. சரி. PowerPoint slideshow IAB online training PowerPoint.pptx. ஓகே. இந்த சவுண்ட் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும்னு நம்ம நெனைக்கிறேன். இப்ப நான் வந்து Gmailக்குள்ள போறேன். Desktop. JAWS. This PC 1 of 5. எப்பயுமே வந்து நீங்க உங்களுக்கு டிஃபால்ட் ப்ரௌசர்ங்கிறது கம்ப்யூட்டர்ல செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஒண்ணும் இல்ல. நீங்க ரன் டயலாக்ல போய் கூட நீங்க வெப் அட்ரஸ் டைப் பண்ணாலுமே போகும். www.gmail.comனு நீங்க டைப் பண்ணாலுமே போகும். அப்படி இல்லையா ப்ரௌசர்ல போயி அட்ரஸ் பார் கண்ட்ரோல் எல் நேத்து சொன்னோம் இல்லையா? அந்த கண்ட்ரோல் எல் குடுத்தீங்கன்னா நீங்க அட்ரஸ் பார்ல போவீங்க. அதுல போய் நீங்க gmail.comனு நீங்க டைப் பண்ணாலே போதும். சரியா? இந்த wwwக்கு எக்ஸ்பென்ஷன் நேத்தே From சொன்ன வேர்ல்ட். m.jganish Nelai Pearl to everyone. Jai Ganish presents it alert. ஓகே. இப்ப இந்த www.gmail.com நீங்க ப்ரௌசர்ல போனா டைப் பண்ண தேவையில்ல. gmail.com மட்டும் டைப் பண்ணீங்கன்னா போதும். சரியா? நான் இப்ப என்ன பண்ண போறேன், இங்க நாங்க ஃபேவரைட் லிங்க்ஸ்னு ஒரு ப்ரௌசர் வச்சிருக்கேன். Recite F. Favorite links.html 5 of 15. ஓகே. இது மாரி நம்ப ஒண்ணு கிரியேட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இத பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இதுல நான் என்டர் குடுக்குறேன் இப்ப. Program Manager. PowerPoint. Meeting and Microsoft PowerPoint. Zoom row 1. My favorite web page. My favorite web page Chromium. My favorite web page document. Heading level 1 welcome. ஓகே. ஹெட்டிங் லெவல் 1 வெல்கம் வந்தாச்சு. From Pandaya Murugan to everyone. Pandaya Murugan P present sir alert. ஓகே. இப்ப இதுல வந்து என்னன்னா, ப்ரௌசர்க்குள்ள போயிட்டோம். நான் இதுல வந்து என்னன்னா, Gmailல லிங்க் செட் பண்ணி வச்சிருக்கேன். நாங்க கண்ட்ரோல் எல் குடுத்து போணுமா அப்படிங்கிறது அவசியம் இல்ல. நான் லிங்க் லிஸ்ட் போணும். நேத்து லிங்க் லிஸ்ட் போணுங்கிறத சொன்னேன் இல்லையா? அதுலயும் போலாம். அப்படி இல்லாட்டி நானு லிங்க்குக்கு ஒவ்வொரு லிங்கா நேவிகேட் பண்றதுக்கு கே குடுப்பேன் இல்லையா? கே குடுக்குறேன். Table with 15 rows and 2 columns. Row 1 column 2 Google visited link. கூகுள் விசிட்டட் லிங்க் வந்துச்சா இல்லையா? நெக்ஸ்ட் ஒரு கே குடுக்குறேன். Row 2 column 1 mail visited link. மெயில் விசிட்டட் லிங்க் வந்துச்சா இல்லையா? இப்ப இதுல போய் நான் என்ன பண்ண போறேன்? ஒரு என்டர் குடுக்குறேன். Alert. I have mail document. Blank. I have mail document. Clickable. ஓகே. ஐஏபி மெயில் டாக்குமெண்ட் அப்படின்னு வந்துருச்சு. டைட்டில் செக் பண்ணி பார்ப்போம். Inbox 324. mohan@thiab.org. I have mail Chromium. ஓகே. நான் இப்போதைக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன், இந்த மெயில சைன் அவுட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. Banner link. Search landmark advanced. இப்ப ஸ்டாண்டர்ட் வியூல தான் இருக்கு. Search mail button. இப்ப நான் பட்டன் போறதுக்கு பிபின்னு குடுத்து போறேன். இத பத்தி நான் அப்புறம் சொல்றேன். Get missing image descriptions. Clickable settings. Google Apps. Google account. Expanded. Clickable change. Add another sign out link. Google accounts document. Please wait.
Mail document. Out of heading level 1. Choose an account. சரி, நமக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வரும். சூஸ் அன் அக்கவுண்ட் அப்படின்னு தான் வரும். இந்த சூஸ் அன் அக்கவுண்ட்ல போய் நமக்கு எந்த அக்கவுண்ட் வேணும், நீங்க ஆல்ரெடி இந்த கம்ப்யூட்டர்ல வந்து லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த லிஸ்ட் காமிக்கும். அப்படி இல்லாட்டி புது ஐடி வேணுமா, யூஸ் அனதர் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த லிங்க்ல போய் நீங்க பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க ரிஜிஸ்டர் பண்ணதே நிறைய அக்கவுண்ட் இருக்கும், அது எனக்கு தேவையில்லை அப்படின்னாலும் கீழே டெலிட் அன் அக்கவுண்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க எந்த அக்கவுண்ட் வேண்டாமோ அதை நீங்க டெலிட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், கேன்னு கொடுக்குறேன். List with 8 items. mohanrajom.j.mohan@mail.com signed out link. ஓகே, இதுல என்டர் கொடுக்குறேன். Blank. From Jansi Irani to everyone. Jansarani present, sir alert. Enter from Mariamal teacher to everyone. Mariamal present, sir alert. Enter your password, edit protected blank. ஓகே, என்டர் யுவர் பாஸ்வேர்ட் எடிட் வந்துருச்சு. நான் பாஸ்வேர்ட் டைப் பண்றேன். Star. Star. Stop. 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 Star. 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 Stop. Stop. Star. ஓகே, நீங்க டேப் கொடுத்து நெக்ஸ்ட் பட்டன் கொடுக்குமா தேவையில்ல, ஒரு என்டர் கொடுத்தா போதும். Blank. I have mail document. Loading mail. Mail Chromium. Loading mail. Loading standard blank mail document. Loading button basic HTML view. From Sam Suez to everyone. Person sir alert. Loading button basic HTML view. Leave site dialog. Leave button inbox 300 clickable inbox button basic HTML view. லோட் ஆயிட்டு இருக்கு. Heading level 2 account link search link image. ஓகே, இப்போ நமக்கு பேசிக் HTML வியூக்கு வந்தாச்சு. ஓகேங்களா? இப்போ என்னோட மெயில் ஓபன் பண்ணியிருக்கேன். இந்த மெயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, நமக்கு 1938 to everyone. Priyat Hershin. ஓகே, இப்போ இந்த இதுல வந்து நம்ம என்ன நேவிகேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல. இப்போ நமக்கு மெயில் வந்திருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னா நம்ம நேத்தே சொன்னோம், எப்பயுமே டைட்டில் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. நீங்க இன்பாக்ஸ்ல தான் இருக்கீங்களான்னு பாத்துக்கலாம். மெயில் இன்பாக்ஸ் Chromium. மெயில் இன்பாக்ஸ் Chromium அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடுச்சு. நம்ம இன்பாக்ஸ்ல தான் இருப்போம். ஓகேவா? நம்ம இப்போ இதுலயும் போய் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா Table with 100 rows and 4 columns. Row 1 column 1 checkbox not checked. செக் பாக்ஸ் நாட் செக். நீங்க அப்படியே டவுன் ஆரோ பண்ணீங்கன்னா என்ன வருதுன்னு பாப்போம். Column 2 see a banker. see a banker. அடுத்த டவுன் ஆரோ பண்ணுவோம். இது வந்து என்னன்னா காலம் 2 அப்படிங்கிறது போகுது. Column 3 link recording link for add-ons for NVDA part 129. ஓகே, நெக்ஸ்ட் அதோட லிங்க் சப்ஜெக்ட்டோட லிங்க் வந்துருச்சு. அடுத்த டவுன் ஆரோ பண்ணுவோம். Link November Bookshare initiated its new seer link efficiently. Column 4 deck 1. டிசம்பர் 1 இந்த டேட் சொல்லிருச்சு. இந்த மாதிரி ஒரு 4 காலம் இருக்கும். நீங்க இதை நேவிகேட் பண்றதுக்கு நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு டவுன் ஆரோவா கொடுக்கறதுக்கு நீங்க ஆல்ட் கண்ட்ரோலை கையில புடிச்சுக்கிட்டு நீங்க பண்ணீங்கன்னா அழகா நீங்க ஈஸியா நேவிகேட் பண்ணலாம். Row 2 column 1 checkbox not checked. சரி, ஆல்ட் கண்ட்ரோல் புடிச்சுக்கிட்டேன். இப்ப ரைட் ஆரோ கொடுக்குறேன். Column 2 Quora digest. கோரா digest அப்படின்னு சொல்லுது. இங்க இருந்து மெயில் வந்திருக்கு. நான் இதுல இருந்து கீழே உள்ள காலத்துக்கு அப்படியே வரணும், என்னென்ன மெயில் இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா ஒரே ஒரு டவுன் ஆரோ கொடுங்க. Row 3 TNPSC 2020 Online Academy. இங்க இருந்து வந்திருக்கு மெயில். ஈஸியா நீங்க ஒவ்வொன்னாவே பார்த்துட்டு போயிடலாம். நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. Row 4 just dial. Row 5 Google. Row 6 just dial. Row 7. Row 8 see a banker. Row 9 see a banker. ஓகே, இந்த மாதிரி நம்ம ஈஸியா பார்த்துக்கலாம். சரியா? இதுதான் வந்து மெயினா இன்பாக்ஸ்ல போய் நம்ம பார்க்கறது. இதுல நம்ம ஒரு மெயில் நேத்து உள்ள போய் பார்த்தோம். சரியா? அதை உள்ள போய் பார்க்கறதுக்கு எப்படி எளிமையா பண்ணணும் அப்படிங்கறத நம்ம சொல்லிடுறேன். சரியா? Out of table link table with 100 rows and 4 columns. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் செக் பாக்ஸ் வந்துட்டேன். ஒரு லிங்க் போறதுக்கு நீங்க கே கொடுத்தாலே Column 3 recording link for add-ons for NVDA part 1 29th November. Dear friends, on the இந்த மெயிலுக்குள்ள நான் போறேன். இப்ப from Malarvizzi to everyone. Malarvizzi present sir alert. Mail recording link for add-ons for from Ultimate Arun to everyone. I am Arun Kumar SR alert. Mail recording link for add-on. சரி, இப்போ இந்த மெயில் வந்து ஓபன் ஆயிடுச்சு. இதுல நான் டைட்டில் செக் பண்றேன் பாப்போம். Mail recording link for add-ons for NVDA part 1 29th November. ஓகே, இந்த மெயில் ஓபன் பண்ணியாச்சு. இத போய் நான் கண்டென்ட் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணும் இல்ல. நான் நேத்து சொன்ன கண்ட்ரோல் எண்ட் கொடுத்துட்டு ஒரு ஷிஃப்ட் ஹெச் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் போய் படிக்கலாம்னு சொன்னோம். இதை விட ஈஸியான வழியும் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்ல, லிங்க் லிஸ்ட்ல போனீங்கன்னா எப்பயுமே ஷோ ஒரிஜினல் ஒரு லிங்க் இருக்கும். அதுக்கு கீழே தான் மெசேஜ் இருக்கும். லிங்க் லிஸ்ட் போங்க. இப்ப Elements list dialog. Preview levels. இதுல போட்டீங்கன்னா ஷோ ஒரிஜினல் எஸ்ஹெச்னு கொடுங்க. H show search option 16 of 69 level 0.
ஷோ சர்ச் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுது. மறுபடியும் எஸ்ஹெச் கொடுங்க. ஏன்னா வந்து நமக்கு ஷோ ஒரிஜினல் அப்படின்னு தான் தேவை. SH show original 47 of 69 level 0. ஓகே. ஷோ ஒரிஜினல் கொடுத்துருச்சா? இப்போ நீங்க டேப் கொடுத்தீங்கன்னா என்டர் கொடுத்துடக்கூடாது. டேப் கொடுத்து மூவ் டு லிங்க் அப்படின்னு இருக்கும். Filter by edit alt plus Y activate button alt plus A. Move to button alt plus M. மூவ் டு பட்டன் இருக்கா? இல்ல நீங்க கமாண்ட் கூட தெரிஞ்சுக்கலாம். Move to button alt plus M. ஆல்ட் பிளஸ் எம். நீங்க அந்த ஷோ ஒரிஜினல் நின்னுட்டு ஆல்ட் பிளஸ் எம் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா அங்க போயிடும். நில்லுங்க பார்ப்போம். Filter by edit alt preview show from Prasad run to add show original 47 of 69 level 0. ஷோ ஒரிஜினல் இருக்கு இல்லையா? அந்த ஷோ ஒரிஜினல்ல சாரி Add-ons show original 47 of 69 level 0. ஆல்ட் எம் கொடுங்க. Show original link. ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்க ஷார்ட்கட் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா நம்ம பயன்படுத்தலாம். ஷோ ஒரிஜினல் கீழ நம்ம என்ன பண்ணோம்? ஒரே ஒரு டவுன் ஏரோ கொடுங்க. என்ன வருதுன்னு பார்ப்போம். Dear friends. நீட்டா நம்ம கண்டென்ட் படிக்கிற மாதிரி வந்துருச்சு இல்லையா? இப்போ ஈஸியா பண்ணலாம். On the 29th of November, Bookshare initiated its new series of workshops titled Using Screen Readers Efficiently. The first part of the new series showcased the use of add-ons for NVDA. In this session, information was provided about how to install an add-on and usage was explained in detail about Zoom. Accessibility enhancements, time zoner, Tony's enhancements and report passwords. More add-ons will be demonstrated during subsequent sessions. The session, which was held on the 29th November, can be visited again on our YouTube page at link add-ons. ஓகே. இப்போ இதுல வந்து புக் ஷேர்ல இருந்து மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கிளாஸ் எடுத்திருக்கோம். இதை நீங்க பார்க்க விரும்புறீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேவா? இதுதான் வந்து இந்த மெயில்ல போய் நம்ம கண்டென்ட் படிக்கிறது எல்லாமே இருக்கு. சரிங்களா? இது வந்து பேசிக்கா நம்ம பார்க்குறோம். இப்போ இது வந்து நம்ம மெயில் பார்த்தாச்சு. நம்ம மறுபடியும் இன்பாக்ஸ் போகணும். மறுபடியும் இன்பாக்ஸ் போகணும் அப்படின்னா என்னன்னா பேசிக் HTML வியூல இருந்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபெசிலிட்டி என்னன்னா நீங்க ஷார்ட்கட் கொடுத்தே போயிடலாம். ஆனா அது ப்ரௌசருக்கு மாறும். நீங்க இப்போ நான் கூகுள் குரோம்ல இருக்கேன். இதுக்கு வந்து இன்பாக்ஸ் போறதுக்கு என்னன்னா ஆல்ட் பிளஸ் ஐ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு இன்பாக்ஸ் போயிடும். சரியா? நான் ஆல்ட் பிளஸ் ஐ கொடுக்குறேன். Inbox 357 link alt plus I heading level 3 mail inbox dot. ஓகே. இன்பாக்ஸ் போயாச்சு. நான் எந்த இடத்துல ஃபோக்கஸ் இருக்கேன்னு நீங்க பார்க்கணும் செக் பண்ணணும் தேவையில்ல. அது செக் பண்ணா இன்சர்ட் டேப் கொடுத்தாலே பார்க்கலாம். Mail inbox document focused red only. நீங்க வேற இடத்துல இருக்கீங்க. எக்ஸ் கொடுத்து From Nayagi Gobi to everyone. Good morning, sir. Nayagi present alert. Table with 100 rows. இப்போ நம்ம Out of table with 100 rows and 4 columns. Row 1, column 1, checkbox not checked. Column 2, see a banker. ஓகே. இதான் வந்து மெயில போய் பார்க்குறோம். அங்க போய் படிக்கிறதுக்கு ஈஸியா படிச்சோம். ரிட்டர்ன் மறுபடியும் இன்பாக்ஸ் வந்தாச்சு. ஓகேவா? இதான் நம்ம பண்றோம். இப்போ நம்ம மெயினா என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் ஒரு மெயில் எப்படி அனுப்புறது அப்படிங்கறது லைட்டா இப்போ தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போ மெயில் அனுப்புறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. பேசிக் HTML வியூல ஒரு மாதிரி பண்ணணும். ஸ்டாண்டர்ட் வியூல ஒரு மாதிரி பண்ணணும். சரியா? நமக்கு என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டா நம்ம எங்க வேணாலும் நம்ம செயல்படுத்த முடியும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலயே வந்து நம்ம இந்த பேசிக் HTML வியூல வந்தோம்னா நம்ம இது ஒரு மொபைல்ல உள்ள SMS மாதிரி தான் நீங்க முடிவு பண்ணிக்கணும். மெசேஜ் மாதிரி. நீங்க இன்பாக்ஸ்க்கு நீங்க டைரக்டா வருவீங்க. ஆனா அதே நேரத்துல நீங்க அனுப்புன மெயில் சென்ட் மெயிலும் நீங்க பார்க்க முடியும். அதே நேரத்துல டிராஃப்ட்னு சொல்லுவாங்க. நம்ம டிராஃப்ட்ங்கிற ஒரு மெயில் கூட நீங்க சேவ் From பண்ணி Indira வச்சுக்கலாம். Kale to everyone. Indira.end present sir alert. ஓகே மேடம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா டெலீட் மெயில். நீங்க டெலிட் பண்ண மெயில் வந்து எனக்கு அச்சச்சோ நான் தெரியாம டெலிட் பண்ணிட்டேனே அப்படின்னு நீங்க பார்க்கணும்னாலும் ட்ராஷ் அப்படிங்கிற விஷயத்துல போய் இப்போ நீங்க ட்ராஷ்ங்கிற ஒரு லிங்க் இருக்கும். அதுல போனீங்கன்னா பார்க்கலாம். ஆனா அதுல டெலிட் பண்ணது 30 நாளைக்கு தான் அங்க இருக்கும். சரியா? அது வந்து டெலிட் பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. அதுல செக் பாக்ஸ் நாட் செக்னு சொல்லுது இல்லையா? அதுல நீங்க ஒரு செக் பண்ணி ஒரு நிமிஷம் அதையும் நான் பண்ணி காமிச்சிடுறேன். Out of table links. Table with 100. Column 2, see a bank. Row. Column 2, Quora digest. Column 1, checkbox not checked. இதுல நான் செக் பண்றேன். ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா Checked. செக் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் டெலிட் பண்ணணும். டெலிட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? டெலிட்னு ஒரு பட்டன் இருக்கும். பி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பட்டனுக்கு போகும். Archive button. Report spam button. Delete button. டெலிட் பட்டன். ஓகேவா? இதுல ஒரு என்டர் கொடுங்க. Alert, the conversation has been moved to the trash. Learn more. ஓகே. அந்த கான்வர்சேஷன் மூவ் டு ட்ராஷ்னு சொல்லிச்சு. ட்ராஷ்னா ரீசைக்கிள் பின் மாதிரி தான். From Prasad run to everyone. We can use B for navigating to the button alert. ஓகே. பி தான் நம்ம யூஸ் பண்ண. பி யூஸ் பண்ணி தான் போனோம். சரியா? பி யூஸ் பண்ணி பட்டன்ல போனோம். பட்டன் டெலிட் பண்ணியாச்சு. இப்போ இது மாதிரி நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை கம்போஸ்ட் மெயில் அதுக்கு நம்ம போகணும். இப்போ கம்போஸ்ட் மெயில் போய் இப்போ ஒரு மெயில் அனுப்ப போகிறோம். இப்போ மெயில் அனுப்புறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை
கம்போஸ்ட் மெயில் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும். இந்த கம்போஸ்ட் மெயிலில் போய் தான் நம்ம ஒருத்தருக்கு புதுசாக மெயில் அனுப்பணும். அப்போ நம்ம மெயில் அனுப்பிச்சா ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு மெயில் போய் சேர்ந்துடும். இப்போ இதுலேயே வந்து மெயில் அனுப்புறதுலேயே 2 3 விஷயம் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி தெரியுது. இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் அனுப்புறீங்க, ஞாபகம் வச்சுக்கிறீங்க, இப்போ மெயில் அனுப்பிச்சிடுறீங்க. ஆனால் இதே ஆளுக்கு இன்னொருத்தருக்கு ஒரு 10 நாள் 20 நாள் கழிச்சு அனுப்பணும். ஆனால் உங்கள் கையில் மெயில் ஐடி இல்லை. அப்போ நான் எப்படி சார் மெயில் ஐடி அவரோட மெயில் ஐடி ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தேவையில்லை. நீங்கள் ஒரு டைம் அவருக்கு மெயில் அனுப்பிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெயிலில் சேவ் ஆகிடும். அது எங்கே சேவ் ஆகும் அப்படின்னா, காண்டாக்ட் அப்படிங்கிற ஒரு லிங்க்ல போனீங்கன்னா நீங்கள் அனுப்பிச்ச மெயில் ஐடி பூராமே சேவ் ஆகி கிடக்கும். ஆனால் இது வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் வியூவில் அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நீங்கள் போய் மெயில் அனுப்ப போனீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஏற்கனவே மெயில் அனுப்பிச்சிருப்பீங்க. உதாரணத்துக்கு samsudin@gmail.com ஒருத்தருக்கு மெயில் அனுப்பிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எஸ்ன்னு சொல்லி முன்னாடி இருக்குன்னு தெரியும் இல்லையா? அப்போ நீங்கள் எஸ்ஏன்னு போட்டாலே அதில் உள்ள சஜெக்ஷன் பூராவே ஆட்டோமேட்டிக்காக வந்து நிற்கும். நீங்கள் அதில் என்டர் அடித்து மெயில் அனுப்பிச்சிடலாம். ஆனால் நீங்கள் பேசிக் HTML அந்த மாதிரி பண்ண முடியாது. நீங்கள் காண்டாக்டில் போய் செக் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் ஞாபகத்தில் டைப் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். சரியா? இப்போ நம்ம அந்த கம்போஸ்ட் மெயில் எப்படி அனுப்புறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் வந்து லிங்க் லிஸ்ட் போகிறேன். இன்செர்ட் F7 கொடுப்போம். Elements list dialog. 3 view. Search 1 of 148 level 0. ஓகே. இதில் நான் கம்போஸ் மெயில் C1 கொடுக்குறேன். Oh, compose mail 19 of 148 levels from Prasid run to everyone. We can use Alt C alert. Compose mail 19 of 148 level 0. ஓகே. Alt C யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் வந்து நம்ம ப்ரௌசர் நிறைய சேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கனால லிங்க் லிஸ்ட்லேயும் போய் பாருங்கள். Alt Cயும் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் ஒரு என்ட்ரு கொடுப்போம். Mail inbox Chromium. Mail inbox document. Link search link images. Mail compose mail document. Table. Get mail on your mobile phone at http:/2 edit focused multi-line row. ஓகே. 2: எடிட்டில் ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஃபோக்கஸ் வந்துச்சு. சரியா? 2 இல்லை ஃபோக்கஸ் வந்து நான் மெயில் ஐடி டைப் பண்ணுறேன். என்னோட மெயில் ஐடி இன்னொரு மெயில் ஐடி டைப் பண்ணுறேன். MOHAN Mohan @THEIABO.MOHAN@THEIAB.org ஓகே. mohanraj@theib.org என்னோட இன்னொரு மெயில் ஐடி டைப் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நான் நெக்ஸ்ட் வரணுமா டேப் கொடுக்குறேன். Row 2 CC edit row 2 blank. சிசி நீங்கள் என்னென்னா ஒவ்வொன்றும் ஸ்க்ரீன் ரீடர் கண்டிப்பாக லிசன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்காகவே பெர்ஃபெக்டாக புரியும். இந்த சிசினா என்னென்னா ஒன்றும் இல்லை, கார்பன் காப்பி அப்படின்னு சொல்லுவோம். நான் இன்னொருத்தருக்கு மெயில் அனுப்புறதுக்கு இதில் டைப் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. சிசினா என்னென்னா கார்பன் காப்பின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு மெயில் அனுப்புறீங்க, 4 பேர்த்துக்கு இதை தெரிவிக்கணும். ஜஸ்ட் அவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா அந்த சிசியில் போய் நீங்கள் 4 பேரோட மெயில் ஐடி டைப் பண்ணலாம். இப்போ வந்து என்னென்னா, இன்னொருத்தர் மெயில் ஐடி டைப் பண்ணி .com முடியுது இல்லையா, அதில் வந்து கமா கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து இன்னொரு மெயில் ஐடி டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்தடுத்த மெயில் ஐடி டைப் பண்ணிகிட்டே போகலாம். சரியா? இப்போ என்னென்னா மேலே வந்து 2ல் வந்து ஒரே ஒரு மெயில் ஐடி தான், அதுலேயும் நீங்கள் எத்தனை மெயில் ஐடி 50 மெயில் ஐடி கூட நீங்கள் அனுப்பலாம். சரியா? இதுலேயும் சிசியில் நான் எதுவுமே டைப் பண்ணல. நெக்ஸ்ட் டேப் கொடுக்குறேன். Row 3 BCC edit row 3 blank. பிசிசி அப்படின்னு சொல்லியிருக்கலையே, அந்த பிசிசினா என்னன்னு கேட்டோன்னா பிளைண்ட் கார்பன் காப்பின்னு சொல்லுவாங்க. பிளைண்ட் கார்பன் காப்பினா என்னென்னா, அதாவதுக்கு சிசினா இப்போ கார்பன் காப்பி மேலே 2ல் ஒருத்தருக்கு அனுப்புறீங்கல்ல, இப்போ சிசிக்கு ஒருத்தர் அனுப்புறீங்க, அந்த 2ல் அனுப்பிச்சவருக்கு அவருக்கு தெரியும் சிசி வந்து இன்னொருத்தருக்கு போயிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஆனால் பிசிசியில் அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் 2ல் அனுப்பிச்சவருக்கு யாருக்குமே நீங்கள் அனுப்பல, அவருக்கு மட்டும்தான் அனுப்புனீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். அப்போ பிசிசியில் உள்ளவர் பார்த்துக்குவார். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன கான்செப்ட் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இன்சார்ஜாக இருக்கீங்க. உங்களோட மேனேஜருக்கு நீங்கள் ஒரு மெயில் அனுப்பி உங்களுக்கு ஒரு வேலை வாங்கணும். ஆனால் அந்த வேலை வந்து சொன்னால் நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அவருக்கு மெயில் அனுப்புறீங்க. ஆனால் இதே விஷயத்த நீங்கள் உங்கள் ஓனருக்கும் நீங்கள் தெரிவிக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஓனருக்கு தெரிவித்தது உங்கள் மேனேஜருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் 2ல் வந்து உங்கள் மேனேஜர் ஐடியை போட்டு டைப் பண்ணி சிசியில் விட்டுட்டு பிசிசியில் ஓனரோட ஐடியை போட்டுட்டு டேப் அடித்து இது பண்ணிங்கன்னா மெயில் அனுப்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேனேஜருக்கு போகும். அதே நேரத்தில் ஓனருக்கும் போயிருக்கும். ஆனால் ஓனருக்கு போனது அவங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த மாதிரி நம்ம பிசிசி அப்படிங்கிற விஷயத்த நம்ம பயன்படுத்திக்கலாம். சரியா? இப்போ நான் டேப் கொடுக்குறேன். Row 4 subject edit row 4 blank has autocomplete.
சப்ஜெக்ட். இது மெயினா வந்து சப்ஜெக்ட் நம்ம டைப் பண்ணணும். ஏன்னா சப்ஜெக்ட் இல்லாம ஒரு மெயில் அனுப்பிச்சோம்னா சரி இருக்காது. அதனால சப்ஜெக்ட் டைப் பண்றேன். சரியா? G O O good O G morning space dot. குட் மார்னிங் அப்படின்னு போட்டேன். சரியா? போட்டிங்களா இல்லையான்னு இன்சர்ட் அப்பேரோ கொடுத்து பாருங்க. Good morning. ஓகே. குட் மார்னிங் தெரிஞ்சிருச்சு. ஓகே. இப்போ டேப் அடிப்போம். Attach file button. அட்டாச் ஃபைல் பட்டன். நீங்க ஏதாவது ஃபைல் வேணாலும் நீங்க அட்டாச் பண்ணி என்ன பண்ணலாம்? நீங்க ஈஸியா அனுப்பலாம். அட்டாச் ஃபைல்னா ஒரு 20 எம்பிக்குள்ள நீங்க அனுப்பிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லாருக்கும். ரொம்ப இதா போட்டீங்கன்னா, உங்கள நெட்ட பொறுத்து அது எப்படி போகுங்கிறது தெரியாது. ரொம்ப ஸ்லோவாகும். அதுக்கு மேல நீங்க அனுப்புறதுனா, அதுக்கு பல வழிகள் இருக்கு. அது மூலியமா நம்ம அனுப்பலாம். இப்ப டேப் அடிக்கிறேன். Attach more files button. அட்டாச் மோர் ஃபைல்ஸ். அதுல போனீங்கன்னா, ஒரே ஒரு ஃபைல் தான் அனுப்ப முடியும். இதுல போனீங்கன்னா, இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். நெறைய பட்டன் இருக்கும். அது மூலியமா நம்ப நெறைய ஃபைல்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ப அட்டாச் ஃபைல்ஸ் அப்புறம் லைட்டா நெக்ஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இல்லாட்டி இப்பயே கூட நான் பண்ணி காமிக்கிறேன். Attach file button. அட்டாச் ஃபைல் ஷிஃப்ட் டேப் குடுத்துட்டேன். ஒரு ஸ்பேஸ் குடுப்போம். Open dialog file name combo box collapsed edit alt plus n blank. ஓகே. ஓப்பன் ஃபைல் டயலாக் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஏன்னா வந்து நம்ம ஒரு ஃபைல அட்டாச் பண்ண போறோம் இப்ப. இப்ப நான் ஷிஃப்ட் டேப் குடுக்குறேன். எனக்கு E:, ஒரு ஃபைல் எடுக்கணும். நான் ஜஸ்ட் E அடிச்சு ஒரு colon. என்டர் அடிச்சுக்கிறேன். அங்க வந்து ஃபோக்கஸ் போயிடும். ஷிஃப்ட் டேப் குடுப்போம். Items view list name split button Mohan not selected one softwares Zoom invitation for basics of internet.txt 11 of 12. ஓகே. ஒரு நோட்பேட்ல நான் இப்ப ஃபோக்கஸ் நிக்குது. இத நான் அனுப்பணும்னா ஒண்ணும் இல்ல. இதுல ஒரு என்டர் குடுத்துருவோம். Mail compose mail chromium. ஓகே. இப்ப நமக்கு இந்த ஃபைல் அட்டாச் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இப்ப நீங்க மறுபடியும் டேப் குடுங்க. Mail compose mail document button attach file attach more files button. இப்ப நெக்ஸ்ட் அட்டாச் மோர் ஃபைல்ஸ்ல இருக்கு. நமக்கு இது தேவையில்ல. மறுபடியும் டேப் குடுப்போம். Thanks and cool regards Mohan Raj J9 billion 7. ஓகே. இப்ப நமக்கு மெசேஜ் பாடி எடிட் வந்தாச்சு. மெசேஜ் பாடி எடிட்னா ஒண்ணும் இல்ல. இது ஒரு ஜஸ்ட் ஒரு நோட்பேட் மாரி தான். நீங்க என்ன வேணாலும் நீங்க டைப் பண்ணிக்கலாம். இதுல Blank. மேல போய் நிக்கிறேன். நான் இப்ப டைப் பண்றேன். E E A E L O L O A O H N man select A O O H O A A N Mo K I N F Y I O N L O down T A the E file space double H I space which space I space A T T A space E E E D Ed space O R Y O U for you question dot kindly download the file which I attached for you. சரி. இப்ப நமக்கு ஒரு ஃபைல் அட்டாச் பண்ணியாச்சு. அத டவுன்லோட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டாச்சு. ஓகேவா? இதுல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சிக்னேச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த சிக்னேச்சர்ல போய் நம்ம ஒரு டெக்ஸ்ட்ட டைப் பண்ணி வச்சிருந்தோம்னா, நீங்க அனுப்பக்கூடிய எல்லா மெயிலுக்குமே அந்த டெக்ஸ்ட் அங்க இருக்கும். நீங்க அத நம்ம சிக்னேச்சர்ன்னு சொல்லுவோம். சரியா? அது வந்து செட் பண்றது செட்டிங்ல போய் நம்ம செட் பண்ணுவோம். இப்ப ஆல்ரெடி நம்ம செட் பண்ணதுனால அங்க எல்லாமே இருக்கு. சரியா? இப்ப நம்ம டேப் அடிக்கிறேன். Send button. சென்ட் பட்டன் அப்படின்னு இருக்கு. சரியா? ஒரு என்டர் குடுப்போம். Alert your message has been sent. Mail inbox document. ஓகே. அலர்ட் யுவர் மெசேஜ் ஹஸ் பீன் சென்ட்ன்னு வந்து இன்பாக்ஸ்க்கு எனக்கு ரிட்டர்ன் வந்துருச்சு. ஓகேவா? இந்த மாரி நம்ம ஈஸியா மெசேஜ் அனுப்பிடலாம். ஓகேவா? இப்ப நான் அந்த ஐடிக்கு போய் பார்க்குறேன் இப்ப. இப்ப நான் ஐடி வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். Mail in link search link images home. You are currently view link search link images link map. இந்த மெயில் ஐடி சைன் அவுட் பண்ணணும். எப்பயுமே ஒரு மெயில் ஐடிக்கு போறோம். நம்ம சைன் அவுட் பண்ணணும். இல்லையா? கண்டிப்பா நான் சைன் அவுட் பண்றேன். Elements list dialog. லிங்க் லிஸ்ட்ல போய் I sign out visited 12 of 146. Mail inbox Chromium. Mail inbox document. Link search link images link maps link play link YouTube link news mail visited link drive link more Google accounts document. Please wait. ஓகே. இப்ப சைன் அவுட் பண்ணியாச்சு. சைன் அவுட் Mail பண்ணியாச்சுன்னா document list with 8 இப்ப நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் Gmail பேஜ் இருக்குல்லையா? அங்க தான் நிப்போம். out of list heading level 1 choose an account. சூஸ் அன் அக்கவுண்ட் அங்க தான் நிக்கிறோம். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? எந்த மெயிலுக்கு அனுப்பிச்சனோ அந்த மெயிலுக்குள்ளேயே போறேன். List with 8 items home.j.mohan@fiab.org signed out link. இந்த மெயில் ஐடிக்கு தான் நான் அனுப்பிச்சேன் இப்ப மெயில். அந்த மெயில் ஐடியில போய் பார்ப்போம். இப்ப வந்திருக்கான்னு பார்ப்போம். ஒரு என்டர் குடுக்குறேன். Blank. Enter your password edit protected blank. என்டர் யுவர் பாஸ்வேர்ட் எடிட். பாஸ்வேர்ட் டைப் பண்ணுவோம். Star stop star star stop star ஓகே. blank.
I have mail document. Loading mail. Alert. Click visited blank. Visited link. Skip the content. Collapsed visited blank. Skip the visited link blank. Collapsed with banner land search land search to get missed clickable settings button. Google app blank. Skip the clickable visited system and X and visit blank. Visited link skip to collapsed with banner visited link mail. Search landmark search mail combo inbox 300. இப்போ இந்த மெயிலுக்குள்ள வந்துட்டேன் You சரிங்களா? are இப்போ now connected to Hangout. இந்த மெயிலுக்குள்ள வந்தாச்சு. இந்த மெயிலையும் நான் பேசிக் HTML மாத்திக்கிறேன். மாத்திட்டு நம்ம எப்படி இன்பாக்ஸ்ல கரெக்டா வந்திருக்குன்னு செக் பண்ணி பார்த்துப்போம். Blank. Blank. Save password close button. Inbox blank. Skip the content. Banner landmark main menu button visited link mail. Search landmark tape. Mail visited blank. Blank blank. Toggle side panel navigation landmark toggle button not side panel complement separator unavailable tap blank. Banner landmark main menu button no previous button. Collapsed visited link using IAB mail with visited link skip to blank 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 blank. Banner landmark main menu button expanded. Using IAB mail with screen read. Skip to content blank visited link skip to content. Banner visited link mail. Search landmark advanced search options button. Blank. Collapsed visited link using IAB mail with screen read blank. Banner landmark main menu button expanded. Visited link. Basic button காணோம். சரி பாப்போம் இதுலயே பாப்போம். Search landmark advanced search option search mail button. Clickable support menu. Clickable settings button. Google Apps button collapsed. Google account Mohan IAB Mohan at fiab.org link. Clickable compose clickable main landmark primary property page table with one out of table blank. Skip the content blank. Visited link skip the banner landmark main menu but collapsed visited link using IAB mail with screen readers. Banner landmark main menu button expanded. Collapsed blank. Banner search make clickable support clickable settings button. Google Apps button Google account. Expect clickable learn more change manager add another sign out link. Google accounts document please wait. நம்ம பேசிக் HTML போய் பாத்துறோம் அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும். List with 8 item link out of list edit mail Chromium. List with 8 out of list no next list with 8 items home.jmohan at fiab. Blank. மறுபடியும் இந்த மெயில் சைன் அவுட் பண்ணிட்டு உள்ள போறேன். Enter your password edit star blank. Alert inbox 320 out of table button basic HTML. சரி ஓகே பேசிக் HTML போயாச்சு. I have mail inbox. Black mode. ஓகே. இல்ல Black modeல தான் இருக்கு. பிரவுசர் வந்து ஒயிட் கலர்ல தெரியுது. தெரியாது. I have mail in high contrast. high yes button. இப்ப ஹை கான்ட்ராஸ்ட் மோட்ல தான் இருக்கு. Alt plus A button. Mute currently unmuted. Alt plus A button. I have mail inbox Chrome. I have mail in link search link image. இப்போ வந்து இதுலயே வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் வியூல இருக்கேன். சரியா? பேசுறது கேக்குதா வசந்த்? ஓகே. இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல வந்து X கொடுத்து இன்பாக்ஸ்ல போய் பாப்போம். Table with 100 rows and 4 columns. Row 1 column 1 checkbox not checked. Checkbox not checked சொல்லுது. இப்போ நான் அம்ச்ச மெயில் இங்க வந்திருக்கும். ஒரே ஒரு டவுன் ஆரோ பண்றேன். Column 2 Mohan Raj. ஓகே. டவுன் ஆரோ பண்ணோம். என்ன சப்ஜெக்ட் போட்டோம் அப்படிங்கறத பாப்போம். நம்ம ஒரு அட்டாச்மென்ட் அட்டாச் பண்ணோம். நம்ம அதனால இங்க வந்து என்ன தெரியுதுன்னு பாப்போம். Column 3 graphic attachment. கிராஃபிக் அட்டாச்மென்ட் அப்படினு இருக்கு. அதனால நம்ம ஒரு அட்டாச்மென்ட்க்கு இங்க பண்ணிருக்கோம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரியா? Link good morning. Hello Mohan. Kindly download the file which I attached for you. Thanks and cool. ஓகே. இப்போ அதோட சப்ஜெக்ட் இங்க இருக்கு. சரியா? இந்த சப்ஜெக்ட்ல நம்ம ஒரு என்டர் கொடுப்போம். I have mail good morning document link search link images mail visited link drive. ஓகே. இப்போ நான் டைட்டில் செக் பண்றேன். உள்ள போய்ட்டேனா இல்லையான்னு பாப்போம். I have mail good morning Chromium. ஓகே.
எல்லாமே வந்தாச்சு. நான் இப்ப என்ன பண்ணேன், அந்த கன்டென்ட்ட போய் படிக்கிறதுக்கு உங்களுக்கு சொன்னேன். ஷோ ஒரிஜினல் லிங்க் கிட்ட போங்கன்னு லிங்க் லிஸ்ட்ல போவோம். Elements list dialog. Tree. ஓகே. எலிமெண்ட் லிஸ்ட் போயாச்சு. இப்ப ஷோ ஒரிஜினல் sketch கொடுப்போம். H. Show search option 16 of 51 level 0. ஓகே. அடுத்தது பார்ப்போம். H. Show original 39 of 51 level 0. இது மூவ் டூ லிங்க் என்ன சொன்னா Alt M கொடுத்தீங்கன்னா Show original link. போயிடுச்சு பாத்தீங்களா? இப்ப டவுன் ஏரோ பண்ணி பார்ப்போம். Hello Mohan. Kindly download the file which I attached for you. ஓகே. அந்த கன்டென்ட்ட நீங்க ஈஸியா பார்த்துட்டீங்க இல்லையா? இப்படி நீங்க எந்த வழி ஈஸியா இருக்கும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு மெயில படிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். சரியா? நான் இப்ப டவுன் ஏரோ தான் கொடுக்குறேன். மறுபடியும் டவுன் ஏரோ கொடுக்குறேன். Blank. ஏன்னா ஒரு அட்டாச்மென்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த அட்டாச்மென்ட் எங்க இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். Blank. Thanks and cool regards. இதெல்லாம் வந்து நம்ம சிக்னேச்சர் வச்சது ஆல்ரெடி டைப்பா இருக்கு. Mohan Raj. Blank. Computer instructor. Blank. Indian Association. Blank. Email. Linkhome.skype. Never try. But. Blank. Link unlabeled. Blank. Zoom invitation for basics of internet.txt. நம்ம அட்டாச் பண்ண ஃபைல் நேம் இங்க காமிக்குது. டவுன் ஏரோ பண்றேன். 1K link view link scan and download. எல்லாமே இங்க வியூ ஸ்கேன் அண்ட் டவுன்லோட் எல்லாமே சொல்லுது. சரியா? இது மூலமா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க ஒவ்வொரு லிங்கா போறதுக்கு டேபோ இல்ல கேவோ கொடுத்தீங்கன்னா View link. வியூ லிங்க் இருக்கு. Scan and download link. நான் இப்ப கே கொடுக்குறேன். ஸ்கேன் அண்ட் டவுன்லோட் இருக்கு. Back to inbox link. பேக் டு இன்பாக்ஸ் லிங்க் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம ஈஸியா பார்த்துக்கலாம். சரி இவருக்கே நான் ரிப்ளை அனுப்பணும் நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்ல. அதே ஷிஃப்ட் வச்சு கொடுத்தீங்கன்னா Mohan Raj heading level 3. நான் அமிச்ச பேர்ல வந்து கரெக்டா இங்க நிக்குது. இதுல வந்து நம்ம கே கொடுப்போம். Reply from Shamapranisha S to everyone. I am son of Meenakshi Madam. Just want to be interactive in this session alert. Reply link Alt plus R. ஓகே மேடம். நீங்க கடைசியில கிளாஸ் From Samsu S to everyone. Please explain about CTRLN Shift H shortcut alert. From Shamapranisha S to everyone. So can you please unmute me alert? மேடம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் கிளாஸ்ல கொஞ்சம் இது பண்ணி பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. Mohan Raj heading level 3. இப்போ என்னோட பேர் இருக்கு. இதுல நான் கே கொடுத்துட்டே வரேன். Reply link Alt plus R. ரிப்ளைன்னு இருக்கு. Reply to all link Alt plus A. ரிப்ளை டு ஆல் From இருக்கு. Shamapranisha S to everyone. Okay, thanks alert. ஓகே. ஓகே மேடம். Reply link Alt plus R. ரிப்ளைன்னு இருக்கு. Reply to all link Alt plus A. ரிப்ளை டு ஆல். ரிப்ளை டு ஆல்னா உங்களுக்கு நிறைய பேர் மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க. அப்ப வந்து நம்ம ரிப்ளை டு ஆல் கொடுத்தோம்னா எல்லாத்துக்குமே போய் சேரும். Forward link Alt plus F. ஃபார்வர்ட். இதே கண்டென்ட் வேற ஒருத்தருக்கு நீங்க அனுப்புனா ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். சரியா? நான் இப்ப கேவா கொடுத்துட்டு வரேன். Print link. பிரிண்ட். நீங்க இந்த மெயில பிரிண்ட் கொடுக்கணுமா பிரிண்ட் கொடுத்துக்கலாம். Delete link. இந்த மெயிலே நமக்கு தேவையில்லை. டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிடும். சரியா? Show original link. ஷோ ஒரிஜினல் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஷோ ஒரிஜினல். நான் இப்போ கேவா தான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாமே வரும். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ரிப்ளைக்கு போறேன். ஷிஃப்ட் கே கொடுக்குறேன். Delete link. Print link. Forward link. Reply link Alt plus R. ரிப்ளைல ஒரு என்டர் கொடுக்குறேன். I have mail compose mail document table. Use the search box or search options to find messages quickly. You are current Mohan Raj lesome.j.mohan@mail.com greater. ஓகே. இப்போ நான் 2 கோலன்ல வந்து ஏற்கனவே அந்த மெயில் ஐடி டைப் ஆகி தான் இருக்கு. டேப் கொடுப்போம். Row 2 CC edit row 2 blank. சிசி. Row 3 BCC edit. அதே மாதிரி தான் BCCCC. Read good morning. Row 4 குட் subject. மார்னிங். Attach file button. அட்டாச் ஃபைல் பட்டன் வேணும்னா நீங்க ரிப்ளை பண்ணும்போது இதை அட்டாச் பண்ணிக்கலாம். Attach more files button. அட்டாச் மோர் ஃபைல்ஸ் நீங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நிறைய ஃபைல்ஸ் அட்டாச் பண்ணலாம். 12/2/20 Mohan Raj lesome.j.mohan. ஓகே. இந்த ரிப்ளைல அதே பாடி எடிட்ல மெசேஜ் பாடியில நிக்கும். கண்ட்ரோல் ஹோம் எப்பயுமே போயிட்டீங்கன்னா நல்லது. Blank. கண்ட்ரோல் ஹோம் கொடுத்துட்டேன். ஓகே சார் தேங்க்யூன்னு போடுவோம். Okay. Search A-A-K. What you? You dot. Okay sir, thank you. ஓகே. மடிச்சாச்சு. போட்டாச்சு. இப்போ நமக்கு இந்த கண்டென்ட் டைப் பண்ணி ஒண்ணுல சென்ட் கொடுக்க டேப் கொடுத்தீங்கன்னா Send button. அவ்வளோ சென்ட் பட்டன் ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சுச்சு. I have mail good morning document selected. ஓகே. இப்போ நமக்கு இந்த மெசேஜ் போயிடுச்சு. இப்போ இந்த மெசேஜ்ல போனாலும் எங்க இருப்பீங்க அப்படின்னா I have mail good morning Chromium. இந்த மெசேஜுக்குள்ள தான் இருப்பீங்க. சரியா? ஏன்னா வந்து நமக்கு ரிப்ளை அனுப்பிச்சாலும் இன்பாக்ஸ்குள்ள போகாது. நம்ம மெயில் முதல்ல அனுப்பும் போது தான் நம்ம இன்பாக்ஸ்குள்ள போவோம். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம மெயில் அனுப்புறதுல பேசிக் ப்ரொசீஜர். நீங்க ஈஸியா மெயில் அனுப்புறதாகட்டும், ஒரு ரிப்ளை பண்றது, ஃபார்வர்ட் பண்றது எல்லாமே நீங்க பண்ணலாம். சரியா? மற்றபடி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொன்னதை மட்டும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இப்போ காமிச்சிடுறேன். அடுத்தது இந்த ஸ்டாண்டர்ட் வியூவில் என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை,
கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த கான்டாக்ட்ஸ்ல போய் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். சரியா? நான் என்னோட அந்த மெயிலுக்கு போய்க்கிறேன். அதான் நல்லது. Link search link image. Element I. Group sites 5 of 70. Search S. Sites 5 I. S. Settings 10 of I. Sign out. Visited. I app mail good morning. Chromium. I app mail good morning. Document. Link search link images. Mail visited. Link drive. Link calendar. Link sites. Link groups. Link contacts. Link more. Google accounts. Document. Please wait. Please. Mail out of list with 8 items. Home.j.mo. Blank. Enter your password at star. Star. Blank. I app mail document. Loading load mail Chromium. Loading mail. Loading standard view button. Loading mail. Loading standard view. Load no next button. Clickable. Loading button basic HTML. Leave side leave button cancel leave button end button basic click advanced search button clickable banner land button basic clickable banner landmark mail inbox link search link images account option home.j.mo. சரி. இப்போ என்னோட மெயில் ஐடிக்கே போயிட்டேன். இப்போ இதில வந்து என்னன்னு கேட்டோம்னா, நம்ப கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அந்த கான்டாக்ட்ஸ்ல போய் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ நீங்க ஒருத்தருக்கு மெயில் அனுப்பணும் அப்படின்னா, நீங்க நெறைய மெயில் ஐடி நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது. ஏற்கனவே அனுப்பிச்ச மெயில் ஐடிக்கு நம்ம டக்குன்னு மெயில் அனுப்புறோம் இல்லையா? இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த கான்டாக்ட் அப்படிங்கிற லிங்க்ல போய் நீங்க அந்த எந்த குறிப்பிட்ட மெயில் ஐடிய செலக்ட் பண்ணி நீங்க டக்குன்னு கம்போஸ் பண்ணி நீங்க மெயில் அனுப்பலாம். அத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கும். அது எப்படிங்கிறத நான் இப்ப சொல்லிடுறேன். சரியா? இப்ப லிங்க் லிஸ்ட்ல போங்க. Elements list dialog. Preview. More 8 of 140. ஓகே. இதுல போயாச்சு. இதுல கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிற லிங்க்க நம்ம செலக்ட் பண்ணுவோம். N contacts 26 of 146 level 0. ஓகே. கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இந்த கான்டாக்ட்ஸ ஒரு என்டர் குடுக்குறேன். என்ன வருதுன்னு கவனிப்போம். Mail inbox Chromium. Mail inbox document. Home.j.mohan at mail.com. Link Google account. Link settings. Link help visited. Link sign out. Contacts. Link heading level 3. Mail contact list document. Link search link. ஓகே. இப்ப கான்டாக்ட்ஸ் லிஸ்ட் வந்தாச்சு. ஓகேவா? இப்ப கான்டாக்ட்ஸ் லிஸ்ட் வந்தாச்சு அப்படிங்கிறது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இது வந்து நமக்கு செக் பாக்ஸ்ல தான் இருக்கும். செக் பாக்ஸ் எக்ஸ் குடுத்தாலும் நீங்க போய் அங்க ஃபோக்கஸ் நிக்கலாம். இல்லாட்டி டி குடுத்தாலும் டேபிள்ல போய் நிக்கலாம். இ குடுத்தாலுமே எடிட்ல போய் சர்ச் ஃபார் கான்டாக்ட் அப்படிங்கிற அந்த இடத்துல போய் நிக்கும். சரியா? அது கீழ தான் எல்லாமே இருக்கும். நான் எக்ஸ் குடுக்குறேன். ஈஸியா இருக்கும் பாருங்க. Table with 31 rows and 4 columns. Row 2 column 1 Balagurai 1961 checkbox not checked. ஓகே. ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் சொல்லிருச்சு. சரி இதுல வந்து என்னன்னா, எப்படி நீங்க எக்ஸ் குடுத்தா போகும்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே மெயில் யூஸ் பண்ணும்போது நான் டவுன் ஏரோ பண்ணி எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டேன். அதனால நான் இங்க எக்ஸ் குடுத்தா போகும்னு எனக்கு தெரியும். பார்த்துட்டேன். நீங்க இந்த மாரி நான் இப்ப சொன்னத வச்சு நீங்க போலாம். இல்ல நீங்களாவும் இந்த பேஜ எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்க பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கும் புரியும். சரியா? ஏன்னா எக்ஸ்ப்ளோரிங்ல தான் கண்டிப்பா வெப்சைட்ட கத்துக்கவே முடியும். நான் என்ன பண்ண போறேன் இதுல ஒண்ணும் இல்ல. இதுல வந்து டேபிள் வித் row 2 column 1 checkbox not the name column 2 name row 2 column 1 Balagurai ஒரு நிமிஷம். out of table with 31 rows and 4 columns row 2 டேபிள் வித் 31 ரோஸ் அண்ட் 4 காலம்ஸ்னு சொல்லுது. இதுல வந்து நம்ம இருக்கிற கான்டாக்ட் 31 ரோஸ் தான் காமிக்குது. அதாவது ஹெட்டிங் 1 30 கான்டாக்ட் 4 காலம்ஸ் காமிக்குது. ஆனா இவ்வளவுதான் நம்ம கான்டாக்ட் இருக்குமா அப்படின்னா இருக்காது. இதுலயே வந்து லிங்க் ஆல் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும். அதுல போய் நான் குடுக்குறேன். என்னோடதுன்னு கவனிங்க. ஷிஃப்ட் கே குடுக்குறேன். all contacts link. ஆல் கான்டாக்ட்ஸ் லிங்க் இருக்கா? ஒரு என்டர் குடுப்போம். Mail contact list document. ஓகே. இப்ப வந்தாச்சு. Link search. இப்ப நான் போய் கே குடுக்குறேன். எத்தனை காலம் இருக்குன்னு நீங்க செக் பண்ணி பாருங்க. Table with 810 rows and 4 columns row 2 column 1 unknown. ஓகே. டேபிள் வித் 810 ரோஸ் அண்ட் 4 காலம்ஸ். அதாவது 810 காலம் இருக்கு. 810 ரோ இருக்கு. 4 காலம். அவ்வளோ கான்டாக்ட் இருக்கு. அவ்வளோ கான்டாக்ட் இருக்கான்னா கிடையாது. ஏன்னா நான் மொபைல்ல ஆட் பண்ற கான்டாக்ட் பூராமே இதுல சேவ் ஆகும். அதனால அது சேர்த்து இருக்கு. மெயிலோட கான்டாக்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சரியா? ஒரு 300 மெயில் இருக்கும். மொத்த 500 ஃபோன் கான்டாக்ட் இருக்கு. சரியா? இதுல போய் நான் என்ன பண்ண போறேன்? ஒரு மெயில் ஐடி நான் சர்ச் பண்ண போறேன். சரியா? எக்ஸ் குடுத்தனா ஆட்டோமேட்டிக்கா row 3 unknown checkbox not checked. Name column 2 link unknown.
Details column 3 Jafar Basha 2001 row 4 column 1 check. சரி. இப்ப இதுல ஒருத்தருக்கு நான் மெயில் அனுப்புறேன். சரியா? நான் வந்து இங்க உள்ள ஒருத்தர் ஃபைண்ட் குடுக்குறேன். கண்ட்ரோல் இன்சர்ட் F குடுத்தேன்னா Find dialog. Type the text. ஃபைண்ட் ஏன்னா நான் டக்குன்னு ஃபைண்ட் குடுத்து போறேன். S A M S U U S S A S A M S. Mail contact list Chromium. Mail contact list document. Link Samsudin. Name column 2 link Samsud. Details column 3 Samsud and row 576. Details column 3 Samsud and Majorai 1989 at mail.com. சரி ஒரு மெயில் ஐடி அங்க இருக்கு. சரியா? இத நான் வந்து அனுப்பணும் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. செக் பாக்ஸ் இருக்கும். Name column 2 link Samsudi. Column 1 checkbox not checked. Checked. செக் பண்ணியாச்சு. இந்த செக் பண்ணது இவருக்கு நான் மெயில் அனுப்பணும். இதே மாதிரி நீங்க எத்தனை பேத்துக்கு வேணாலும் செக் பண்ணிக்கலாம். சரி எத்தனை பேத்துக்கு வேணாலும் செக் பண்ணிட்டீங்கன்னா ஒண்ணும் இல்ல. பி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா Compose button. கம்போஸ்ட் பட்டன் போயிடுச்சா? ஒரு என்டர் கொடுப்போம். Mail compose mail document table. Use the search box or search options to find messages quickly. You are currently using 12. எப்பயுமே இன்சர்ட் அப்பேர கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும். Samsudin less Samsud and Majorai 1989 at mail.com greater. ஓகே வந்துருச்சா? டேப் கொடுப்போம். Row 2 CC. Row 3 BC. Row 4 subject. Edit as autocomplete. Row 4 blank. Subject. W-E-L-O-E. Welcome. வெல்கம் டைப் பண்ணிட்டேன். எப்பயுமே வந்து கரண்ட் ஃபோக்கஸ் நீங்க என்ன இருக்குன்னு செக் பண்றது ரொம்ப நல்லது. Welcome. Attach file. Attach more. Thanks and cool. Blank. சரி. ஹாய் போடு. Hi. You Samsu. Dot. Hi Samsu. ஓகே போட்டாச்சு. இப்போ டேப் கொடுப்போம். Send button. சென்ட் பட்டன். ஓகேவா? என்டர் அடிக்கிறேன். Alert your message has been sent. ஓகே அலர்ட் ஒரு மெசேஜ் ஹஸ் பீன் சென்ட்னு வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்க ஒரு கான்டாக்டை சர்ச் பண்ணி கூட நீங்க மெயில் அனுப்பிச்சுக்கலாம். சரியா? இதே நம்ம கான்டாக்ட்ல போய் நீங்க ஈஸியா பண்ணிக்கலாம். சரியா? இது மாதிரி நம்ம எஃபிஷியன்ட்டா நம்ம ஸ்லோவா அந்த ஸ்கிரீன் ரீடர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா பண்ணிக்கலாம். சரியா? இதுதான் வந்து நம்ம மெயினா பேசிக்கா மெயிலை பார்க்கறதாகட்டும் மெயில் அனுப்புறது இதை வந்து நம்ம பண்ணிட்டோம். சரியா? அது போக நம்ம என்னன்னா ஸ்டாண்டர்ட் வியூ அப்படிங்கிறது என்னங்கிறத பார்க்கணும் இல்லையா? அந்த ஸ்டாண்டர்ட் வியூ அப்படிங்கிறத மெயினாக நான் பற்றி பேசிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம என்னங்கிறத பார்ப்போம். சரியா? இதான் வந்து பேசிக் சிஸ்டமில் பேசிக்காக நம்ம பண்ணக்கூடியது. நம்ம மெயில் வந்ததை பார்க்குறோம், உள்ளே போய் படிக்கிறோம், அவங்களுக்கு வேணால் ரிப்ளை அனுப்புகிறோம், அதே நேரத்தில் எல்லாமே பண்ணுறோம். இதுதான் வந்து நம்ம மெயில் பார்க்குறோம். இப்போ ஸ்டாண்டர்ட் வியூவில் என்ன ஃபியூச்சர் அப்படின்னா நிறைய ஃபியூச்சர் இருக்குது. உதாரணத்துக்கு நேற்றே ஒருத்தர் கேட்டார், நான் நிறைய மெயில் அழிக்கணும் ஒரே நேரத்தில் அப்படின்னு கேட்டார். அதையும் நம்ம ஸ்டாண்டர்ட் வியூவில் போய் பண்ணலாம். அதே நேரத்தில் நிறைய மெயில் ஐடி நான் லாகின் பண்ணி ஒரே நேரத்தில் வைக்கணும், தேவைப்பட்டால் டக்குன்னு நான் சைன் அவுட்டே பண்ணாமல் பாஸ்வேர்டு போடாமல் டக்குன்னு ஒரே மாதத்தில் போகணும் அப்படின்னாலும் அந்த ஸ்டாண்டர்ட் வியூவில் பண்ண முடியும். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் நான் வந்து சைன் அவுட்டே பண்ணல. இதில் லிங்க் லிஸ்ட்டில் போய் சுவிட்ச் டு ஸ்டாண்டர்ட் வியூ அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அதில் நான் போகிறேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். லிங்க் லிஸ்ட் போறேன். இப்போ element image search S settings 10 of 1 S sign out S switch to standard view 13 of 147 level 0 switch to standard view அப்படினு இருக்கு. சரியா? இதுல என்டர் கொடுப்போம். mail inbox Chromium mail inbox document link search link images link maps link play link YouTube link news mail visited link drive link more switch to standard view link alert mail document blank. ஓகே, இப்போ மெயில் வந்து வந்தாச்சு. ஓகேவா? இப்போ இந்த மெயில்ல என்ன இருக்குன்னு லைட்டா பேசிக்கா சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாத்தையும் பார்த்தோம்னா நமக்கு நேரம் பத்தாது. இருக்கிறத ஓரளவுக்கு பார்ப்போம். நம்ம அடுத்தது எது முக்கியமோ அதை மட்டும் நம்ம இப்போ பார்த்துருவோம். சரி, கண்ட்ரோல் ஹோம் கொடுத்து மேலே போகிறேன். பட்டன் பேசிக் HTML வியூ. கண்ட்ரோல் ஹோம் கொடுத்தோம்னா பட்டன் பேசிக் HTML வியூ தான் ஃபர்ஸ்ட் சொல்லுது. அதில் என்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேசிக் HTML வியூ போய்க்கலாம். டவுன்லோட் பண்ணுறேன். கிளிக்கபிள் அப்படி தான் சொல்லுது. Visited link skip to content. Skip to content நமக்கு தேவையில்லை. Collapsed visited link using mail with screen readers. இது வந்து யூசிங் வித் ஸ்க்ரீன் ரீடர் அப்படின்னா இதில் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா நிறைய ஷார்ட்கட் சொல்லுவாங்க. அந்த ஷார்ட்கட் மூலிமா போனாலும் போகலாம். ஆனால் அதை விட நமக்கு பெட்ரு பேசிக்காக நம்ம ஸ்க்ரீன் ரீடர் கமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, பட்டனுக்கு பி இந்த மாதிரி இது ஹேங் அவுட் அப்படிங்கிறதும் ஒன்றில் வரும். ஏன்னா நமக்கு கூகுள் மீட்டு தான் முன்னாடி ஹேங் அவுட் இருந்தது தான் இப்போ கூகுள் மீட்டாக மாற்றிருக்காங்க. அதில் வந்து ஹேங் அவுட்னு தான் சொல்லணும். சரிங்களா? Banner landmark button expanded main menu. Expanded main menu. இதுக்காக இதை சொல்கிறேன்னா எப்படி வந்து என்னென்ன இருக்குன்னு சின்னதாக பார்த்துட்டு நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். Visited link mail. மெயில்
Search landmark heading level 2 search. சர்ச் பண்றது இந்த மெயில்ல வேணுங்கிறத சர்ச் பண்ணிக்கலாம். Clickable search mail edit submenu search mail. சர்ச் மெயில் வேணுங்கிறத நீங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். Button advanced search options. அட்வான்ஸ் சர்ச் ஆப்ஷன்ஸ். Button search mail. சர்ச் மெயில் இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க கொடுத்த கிரைட்டீரியா பிரகாரம் சர்ச் பண்ணி கொடுக்கும். Clickable menu button collapsed submenu support. சப்போர்ட். Clickable button settings. செட்டிங்ஸ். Button collapsed Google Apps. இங்கே தான் மெயினாக பார்க்கணும். பட்டன் கொலாப்ஸ்டு கூகுள் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிச்சா இல்லையா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூகுள் ப்ராடக்ட்டு நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்களோ அத்தனையுமே லாகின் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு இதாக போக தேவையில்ல. ஒரு இடத்துல போனாலே நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் பட்டன் கொலாப்ஸ்டு கூகுள் ஆப்ஸ்ன்னு சொல்லும். அது மூலிமா நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் போகலாம். நான் இப்போ ஸ்பேஸ் கொடுக்குறதுல List with 15 items account draggable link. லிஸ்ட் எடுத்து 15 ஐட்டம் அக்கௌண்ட் டிராகபிள் லிங்க் அப்படின்னு சொல்லுது. டவுன்லோட் பண்ணுவோம். Draggable link search. சர்ச்னு சொல்லுது. சர்ச்னா கூகுள் சர்ச் தான், ஒன்றும் இல்லை. கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேயே போய் சர்ச் பண்ணி பார்க்குற மாதிரி கூகுள் அக்கௌண்ட்லேயே போகும். டவுன்லோட் பண்ணுறேன். Draggable link maps. மேப்ஸுமே உங்கள் அக்கௌண்ட்டில் போய் பார்க்கலாம். Draggable link YouTube. யூடியூப் உங்கள் அக்கௌண்ட்லேயே போய் யூடியூப் பார்க்கணுமா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் போகலாம். Draggable link play. ப்ளேனா கூகுள் ப்ளே உங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? மொபைலில் வந்து ஆப்ஸ் பண்ணுவீங்களா, கூகுள் ப்ளே இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். Draggable link news. நியூஸ்லேயும் போகலாம். Draggable link mail. மெயில் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மெயில் தான். Visited draggable link meet. கூகுள் மீட்னு இருக்கு இல்லையா, அந்த கூகுள் மீட்டில் போய் நீங்கள் யாருக்கா மீட்டிங் நீங்கள் பேசணுமா பண்ணிக்கலாம். Draggable link contacts. காண்டாக்ட்ஸ். இது காண்டாக்ட்னா நான் ஏற்கனவே காட்டின காண்டாக்ட் கிடையாது. நீங்கள் மொபைலில் ஆட் பண்ண காண்டாக்ட் வந்து மெயில் ஐடி போட்டு பண்ணியிருப்பீங்களே, அந்த காண்டாக்டை தனியாக இல்லை காண்டாக்ட்னு ஒரு ஆப் ஓப்பன் ஆகி காமிக்கும். நீங்கள் மொபைலில் ஆட் பண்ண காண்டாக்டை இதில் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா? Visited draggable link drive. டிரைவ்னா இதில் ஃபைல் அப்லோட் பண்ணுறது. இது நம்ம தனி கிளாஸ் இருக்குது. பேசிக்காக எப்படி ஃபைல் அப்லோட் பண்ணுறது இதை பற்றிலாம் நம்ம பேசுவோம். Draggable link calendar. கேலண்டர்னா நம்ம ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணி வச்சு அந்த நேரத்தில் நம்ம கரெக்டாக பண்ணுறதுக்கு நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக காலண்டர் பயன்படுத்துகிறாங்க. Draggable link translate. டிரான்ஸ்லேட்னா உங்கள் அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுற ஆப்பில் போனீங்கன்னா தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ், எந்த லாங்குவேஜ் வேணால் பண்ணிக்கலாம். அது எதுக்காக நம்ம மெயில் ஐடியில் போகிறோம் அப்படின்னா நீங்கள் பண்ணுறது எல்லாமே சேவ் ஆகிருக்கும், எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். Draggable link photos. உள்ளே போனால் நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். வேணுங்கிற ஷேர் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். Draggable link duo. இது என்னன்னு தெரியல, டூயோன்னு சொல்லுது. Draggable link ஷாப்பிங் இதுவுமே பண்ணலாம். Out of list with 14 items. Draggable link docs. இங்கே டாக்ஸ்ன்னு இருக்கு, கூகுள் டாக்ஸ். இதை பற்றி நம்ம பிறகு அட்வான்ஸ் எப்பயாவது பேசலாம். கூகுள் டாக்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். Draggable link ஷீட்ஸ். கூகுள் ஷீட்டுமே இப்போலாம் பெரும்பாலும் கம்பெனியில் கூகுள் ஷீட் அப்படி தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. எதுக்காக இதெல்லாம் வந்து இத்தனை ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்கன்னா இந்த மெயில் ஐடிக்குள்ளேயே நீங்கள் இத்தனை ப்ராடக்ட்டை போய் யூஸ் பண்ணிக்கலாம். Draggable link ஸ்லைட்னா பவர் பாயிண்ட் ஒன்றும் இல்லை. Draggable link புக்ஸு. Draggable link blogger. Draggable link hangouts. Draggable link கீப்னா நோட் பேட் மாதிரி நோட்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். Draggable link ஜாம்போர்ட்னா என்னன்னு தெரியல. Draggable link classroom. Draggable link earth. Draggable link collections. Draggable link arts and culture. Draggable link Google Ads. Draggable link podcasts. ஓகே, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இதை வந்து நான் எஸ்கேப் கொடுத்து க்ளோஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு. Google Apps button collapsed. கூகுள் ஆப்ஸ் பட்டன் கொலாப்ஸ்னு சொல்லிடுச்சு. ஓகேவா? இப்போ டவுன்லோட் பண்ணுவோம். Button collapsed Google account. Mohan Raj. om.j.mohan@mail.com. ஓகே, கூகுள் அக்கௌண்ட்ஸ் மோகன்ராஜ் அப்படின்னு சொல்லி என்ன லாகின் பண்ணிருக்கணும் அதான் காமிக்குது. சரியா? டவுன்லோட் பண்ணுவோம். Clickable button கம்போஸ் பட்டன் வந்துச்சு. சரியா? இப்போ நம்ம கேட்டது என்னது, ஒரே மெயிலில் பல மெயில் ஒரே நேரத்தில் பலது சைன்இன் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க இல்லையா? இல்லை, நான் மேலே அப்பேரை கொடுக்குறேன். Clickable banner landmark button collapsed Google account. Mohan Raj. om.j.mohan@mail.com. இப்போ நான் அந்த மெயில் ஐடி தான் லாகின் பண்ணி வச்சிருக்கேன். இது எனக்கு பார்ப்போம். இதில் ஸ்பேஸ் கொடுக்குறேன். எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு இல்லையா? இதில் டவுன்லோட் பண்ணி ஒவ்வொன்றா பார்ப்போம். Clickable link change profile picture. சேஞ்ச் ப்ரொஃபைல் பிக்சர் நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. நம்ம வேற அக்கௌண்ட் இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். சரியா? Mohan Raj. om.j.mohan@mail.com. ஓகே, இந்த மெயில் ஐடி தான் இப்போ இருக்கு. Link manage your Google account. மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் இருக்கு. கீழே வருவோம். Clickable signed out. mohan@theapp.org. இப்போ இந்த மெயில் ஐடி இருக்கு இல்லையா? அந்த மெயில் ஐடி mohan@theapp.org. Clickable signed out. ஆல்ரெடி இதில் சைன் அவுட்ல இருக்கு. Click mohan@theapp.org. இதே நான் என்டர் கொடுக்குறேன்.
Signed out. Mohan@theapp. Signed out. Link mohan@theapp.org. Manage your Google account link. Clickable sign in link. Add another account. Click manage your Google account. Change profile. Clickable. Add another account. Visited link. Sorry. Clickable Mohan. Clickable Braille press at the app. Braille press. Signed out. Clickable books at the app. iApp book signed out. Clickable training at the training. Signed out. Clickable link sign in button. Mohan@theapp.org. Link sign in button remove. Link sign in button remove. Untitled Chromium. https://accounts.google.com/add session continue. Sign in Google accounts Chromium pane. Sign in Google. Next button. Heading level 1 verify it's you. Verify it's Next button. No next button. Heading no next edit feed. Next button. Blank. Enter your password edit protected. இப்போ அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கேக்குது. Star. Blank. iApp mail document. Loading mail. Load alert. Load iApp mail Chromium. Clickable loading mail. iApp mail Chromium. Clickable. Blank. Inbox. Free visit. Okay. Blank. Inbox. இப்போ இன்பாக்ஸ் வந்தாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம எந்த மெயில் ஐடியில் இருப்போம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. Banner search to get missing clickable Google Apps button collapsed. இப்போ நான் மறுபடியும் பிபின்னு கொடுத்து அந்த கூகுள் ஆப்ஸ்க்கு வந்திருக்கேன். மறுபடியும் Google account Mohan iApp Mohan@theapp.org link button collapsed. இப்போ இந்த மெயில் ஐடி நம்ம சைன் இன் பண்ணியாச்சு. Button collapsed link Google account Mohan iApp Mohan@theapp.org. ஓகே, இது நம்ம சைன் இன் பண்ணியாச்சு. இதில் இதே மாதிரி என்ட்ரு கொடுத்து மறுபடியும் வேறு அக்கௌண்ட் வேணுமா அதையும் போய் சைன் இன் பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் நிறைய மெயில் ஐடி சைன் இன் பண்ணி வச்சாலும் டக்குன்னு இன்னொரு மெயில் ஐடிக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணுறக்கும் நம்ம இதில் ஸ்பேஸ் கொடுத்தா ஆல்ரெடி ஒரு மெயில் ஐடி ohm.j.mohan சைன் இன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதில் நம்ம expanded. Clickable this account is managed. Link change profile Mohan iApp. Mohan@theapp.org. Link manage your Google visited link default. Visited link Mohan Raj. ஓகே, இந்த மெயில் ஐடி தான் நான் சைன் இன் பண்ணியிருக்கேன். Visited link home.j.mohan@mail.com. இதில் என்ட்ரு கொடுக்குறோம் பார்ப்போம். அப்படியே நம்ம பாஸ்வேர்ட் கேட்காம உள்ள போயிடும். Mail Chromium. Mail Chromium. Mail Chromium. நம்ம நினைக்கிற அளவுக்கு ஓகே. See inbox 300. இன்பாக்ஸ் உள்ள போயிடும். Clickable. Visited link skip to content. இப்போ இந்த மாதிரி மெயில் உள்ள போயாச்சு. ஓகேவா? இப்போ இதில் வந்து போயாச்சு. இதில் போய் நம்ம மெயில் பார்க்கறது எப்படின்னா இதுலேயும் அதே மாதிரி தான். நான் பிபின்னு கொடுத்தேன்னா அந்த அக்கௌண்ட் தெரியுதும். Mail.google.com wants to open email links dialog. Open email links. Mail. Close button. Blank visited link. Collapsed visited link using banner landmark button. சரி, ஓகே. அதே மாதிரி எக்ஸ் கொடுத்தோம்னாலும் clickable main landmark primary property page table with 16 rows and 8 columns. Row 1 column 2 important unread me Mohan column out of table. Clickable table with 26 rows and 8 columns. Row 1 column 1 column 2 checkbox not checked unread me Mohan 2 good morning checkbox Okay. not checked. இந்த மாதிரி நம்ம மெயிலை போய் பார்த்துக்கலாம். சரி, இது வந்து இப்போதைக்கு இந்த மெயிலில் போய் பார்க்குறது எல்லாமே இது ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டாண்டர்டுக்குள்ளே போய் நீங்கள் யூஸ் பண்ண தான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா இதில் பேசிகிட்டு இருந்தோம்னா இப்போ நிறைய வந்து நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் வியூ பற்றி நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். இதில் போய் நீங்கள் ஒரு டைம் ஸ்டாண்டர்ட் வியூவில் போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், சரியா? ஏன்னா வந்து நீங்கள் பேசிக் சிஸ்டம் வியூவில் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் வியூவில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வியூவில் தான் லாகின் ஆகும். நீங்கள் பேசிக் சிஸ்டம் வியூவாக மாற்றணும் அப்படின்னா இதில் போய் நீங்கள் என்ட்ரு கொடுத்துட்டு செட் டிஃபால்ட் ஆஸ் பேசிக் சிஸ்டம் வியூ அப்படின்னு மாற்றணும், சரியா? அதுக்கு மெயினாக மாற்றிடுங்க. Mail inbox Chromium. Mail inbox document. Link search link image. ஓகே, இப்போ நான் பேசிக் HTML மாற்றிட்டேன். இதில் வந்து நமக்கு ரெகுலராக லாகின் பண்ணும்போது எனக்கு இதே பேசிக் HTML தான் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் லிங்க் லிஸ்ட்டில் போங்க. Elements list dialog. Retrieve E. Google settings 10 of 100 S. Sign out E. Set basic HTML as default view 14 of 146 level 0. ஓகே, செட் பேசிக் HTML டிஃபால்ட் வியூ அப்படின்னு இருக்கு. இதில் ஒரு என்ட்ரு கொடுக்குறேன்.
Mail inbox. Chromium. Mail inbox document. Link search. Link images. Link maps. Link play. Link YouTube. Link news. Mail visited. Alert your preferences have been saved. Link search. Link images. Link maps. Link play. Link. ஓகே. யுவர் பிரெஃபரன்சஸ் ஹஸ் பீன் சேவ்டுன்னு வந்துச்சா, இப்போ நமக்கு சேவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு எப்போ லாகின் பண்ணாலும் நமக்கு இந்த மெயில் ஐடி பேசிக் HTML வியூவில் தான் இருக்கும். சரியா? அதனால் நம்ம ஈஸியாக நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம். சரியா? இதுதான் மெயிலில் வந்து பேசிக்கான விஷயங்கள். நீங்கள் இதை யூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நிறைய ஃபியூச்சர் என்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மெயிலை பொறுத்தளவு இந்த அளவு போதும்னு நினைக்கிறேன். நமக்கு நீ மெயில் ஐடி கிரியேட் பண்ணுறது எப்படிங்கிற ஒரு பேசிக்காக பார்த்துட்டோம்னா இன்னைக்கு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். சரிங்களா? நம்ம டவுட் செக்ஷன் இப்போ கொஞ்ச நேரத்தில் வைப்போம். அந்த மெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பேசிக்காக நான் போய்க்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். சரியா? Link heading level 2 account options. ஓகே. Desktop favorite links.html5 of 50. இப்போ மெயில் ஐடி நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா? மெயில் ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. முக்கியமாக என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறது மெயினாக புரிஞ்சுக்கணும். மெயில் ஐடிங்கிறது ஒருத்தருக்கு யூனிக் ஐடி மாதிரி மெயில் ஐடி கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கும். அந்த மெயில் ஐடி தான் நம்ம எல்லா இடத்துக்கும் கொடுக்குறோம், பயன்படுத்துகிறோம் இல்லையா? ஃபோன் நம்பர் எப்படி நமக்கு இருக்கிற மாதிரி மெயில் ஐடி இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகிப்போச்சு. அதே நேரத்தில் இப்போ மெயில் ஐடி நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு முக்கியமான தேவைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு மொபைல் நம்பர் கண்டிப்பாக நமக்கு அத்தியாவசிய தேவை. ஏன்னா வந்து மெயில் ஐடி வந்து ஒரு மொபைல் நம்பர் தான் ரெஃபரன்ஸாக அவங்க கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் நம்ம பண்ண முடியும். எதுக்காக அப்படின்னு கேட்குறோம்னா ஒரு மொபைல் நம்பர் நம்ம கிரியேட் பண்ண வச்சுருந்தா தான் முன்னாடிலாம் வந்து இந்த கிராஃபிக் கோடு இதெல்லாம் கேட்பாங்க. ஒரு மனிதன் தான் கிரியேட் பண்ணுறானா இல்லையா அப்படின்னு பார்க்குறக்கு அந்த கிராஃபிக் கோடு வச்சுருப்பாங்க. அதை பார்த்து நம்ம டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். ஆனால் இப்போ காலகட்டத்தில் மொபைல் ஃபோன் வச்சுட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்தோம்னா நீங்கள் கிரியேட் பண்ணி போயிடலாம். இதுதான் வந்து நம்ம மெயின் விஷயமா போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் எதுக்காக வந்து மொபைலில் வந்து கன்ஃபார்மாக வச்சுருக்காங்க அப்படின்னா மொபைல் ஒருத்தர் கையில் தான் இருக்கும். நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போய் மெயில் ஐடி உங்கள் வீட்டில் பார்த்துட்ருக்கீங்க, திடீர்னு ஒரு ப்ரௌசிங் சென்டர் போகிறீங்க, அங்கே மெயில் ஐடி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். கூகுள் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். என்னன்னு கேட்டோம்னா நீங்கள் வேறு இடத்துல சைன்இன் பண்ணுறீங்க, இது நீங்கள் தானே வெரிஃபை பண்ணுங்கள், உங்களோட ஓடிபி இங்கே டைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் இப்போ அந்த ஓடிபி டைப் பண்ணால் தான் அங்கே உள்ளேயே போகும். அது உங்களோட செக்யூரிட்டிக்காக அது வச்சுருக்காங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒரு மொபைல் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் பெர்ஃபெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஓகே, இதை நான் வந்து சைன் அவுட் பண்ணிட்டு மெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். Meeting controls PowerPoint Microsoft PowerPoint slideshow Microsoft PowerPoint IAB Mail inbox Chromium link search link images link element image search images to I sign out visit mail inbox Chromium heading mail inbox heading level 2 account options Google accounts document mail Chromium Mail Chromium Microsoft PowerPoint IAB Online Training PowerPoint.pp Microsoft Power Meeting Controls Window Zoom Row 1 Column Meeting Mute Desktop Favorites This PC. சரி, ஓகே. இப்போ நம்ம மெயில் ஐடி கிரியேட் பண்ணுற டக்குன்னு பார்த்துட்டு டவுட் செக்ஷன் வச்சுக்கலாம். ஓகேங்களா? கண்ட்ரோல் விண்டோஸ் எம் கொடுத்து போகிறேன். This PC one favorite links F My favorite web page document. This is my. இப்போ நம்ம மெயில் ஐடி கிரியேட் பண்றதுக்குமே நம்ம மெயிலுக்குள்ள தான் போகணும். Row 2 column 1 mail visited link. மெயிலுக்குள்ள போறேன். சரியா? மெயில் ஐடி கிரியேட் பண்ணக்குள்ள போயாச்சு. Mail document loading mail. Mail document selected choose an account heading level 1 choose an account. choose an account இருக்கு. இதுல போய் நம்ம என்ன பண்ணா use another account அப்படினு கொடுப்போம். சரியா? Elements list use another account 7 of 11 level 0. ஓகே, இப்போ மெயில் ஐடி கிரியேட் பண்ண தான் போறோம். இதுல போய் மெயில் ஐடி டைப் பண்ற மாதிரி வரும். Mail Chromium mail document heading level 1 choose email or phone edit blank has auto complete. ஓகே, இதுல நம்ம டேப் கொடுத்துட்டே வரோம். Forgot email button learn more link next button கீழ create account menu button collapsed sub menu create account menu collapse இருக்கு, ஸ்பேஸ் கொடுப்போம். For myself 1 of 2 menu for myself இருக்கு. to manage my business 2 of 2 to manage my business இருக்கு. ரெண்டு அக்கவுண்ட்மே நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போதைக்கு நமக்கு செல்ஃப் னு கொடுப்போம். For myself 1 of 2 ஒன்று என்டர் அடிப்போம். blank unknown defunct
Create your Google account. First name edit focused blank. ஃபர்ஸ்ட் நேம் எடிட் ஆட்டோமேட்டிக்கா அந்த எடிட் பாக்ஸ்ல வந்துருச்சு. இல்ல ஃபர்ஸ்ட் நேம் எப்பயுமே வந்து உதாரணத்துக்கு நீங்க எத்தனை மெயில் ஐடி உங்களுக்காக கிரியேட் பண்ணீங்களோ பார்த்துக்கங்க. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் பெர்ஃபெக்ட்டா என்ன குடுத்தீங்கன்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்ப தேவைப்படும் அப்டின்னா, அது நீங்க ஒரு மெயில் ஐடி மறந்துட்டீங்க, அத மெயில் ஐடி கண்டுபிடிக்க போறீங்க அப்டின்னா, அந்த ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் தான் கண்டிப்பா தேவைப்படும். அப்ப அதுல நான் ஃபர்ஸ்ட் நேம் வந்து என்ன குடுக்குறேன்னா, Mohan. இப்ப நான் கிரியேட் பண்ண போறதில்ல. சாம்பிளுக்காக குடுக்குறேன். இன்சர்ட் அப்பர் கூட செக் பண்ணிக்கிறேன். Mohan. டேப் குடுக்குறேன். Mohan. Last name edit blank. R-A-J. ஜே குடுத்துக்கிட்டே இருக்கேன். சரியா? டேப் குடுக்குறேன். Raj. Username edit blank. யூசர் நேம் வந்து எப்பயுமே நம்ம டிஃபரெண்ட்டா குடுக்குறது நல்லது. நான் சும்மா உதாரணத்துக்கு ஒரு டிஃபரெண்ட்டா குடுக்குறேன். O-A-R-J. Num lock off. Num lock on. Not set 8270008. ஒரு ஃபோன் நம்பரும் போட்டேன். சரியா? இதனால கண்டிப்பா டிஃபரெண்ட்டா தான் இருக்கும். டேப் குடுப்போம். Mahanrich 9,786,270,008. Password edit protected blank. பாஸ்வேர்ட் எடிட். ஓகேவா? நீங்க அத தனியா போடலன்னா ஆட்டோமேட்டிக்கா கீழ சஜெக்ஷன் கேட்கும். மெயில் ஐடி கண்டிப்பா கொஞ்சம் டிஃபரெண்ட்டா வர மாரி போட்டீங்கன்னா, கண்டிப்பா இப்ப பாஸ்வேர்ட் நான் போடுறேன். Star. பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டேன். சரியா? நான் ஒரு நம்பர் ஏதோ டைப் பண்ணியிருக்கேன். மறுபடியும் டேப் குடுப்போம். Confirm edit protected blank. கன்ஃபார்ம் எடிட் ப்ரொடெக்டட் அப்படிங்கிற மறுபடியும் அதே டைப் பண்றேன். Star. ஓகே டைப் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்ப மறுபடியும் டேப் குடுப்போம். Show password button. ஷோ பாஸ்வேர்ட். அதாவது அத பார்க்கணும் அப்படின்னா ஷோ பாஸ்வேர்ட் குடுத்துக்கலாம். இல்லாட்டி வேணாம். Next button. நெக்ஸ்ட் பட்டன் குடுப்போம். Blank. நெக்ஸ்ட் பட்டன் இப்ப குடுத்தாச்சு. Phone number optional edit blank. ஃபோன் நம்பர் ஆப்ஷனல் எடிட் அப்படிங்குது. ஃபோன் நம்பர் நீங்க இப்ப குடுத்தாலும் குடுக்கலாம். ஏன்னா இதுல ஒரு ஓடிபி வரும். நீங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா, இப்பயே நீங்க என்டர் பண்ற மாரி நல்லா இருக்கும். சரியா? டேப் குடுப்போம். Recovery email address optional edit blank. ரிகவரி இமெயில் ஐடி ஆப்ஷனல். இதுவுமே நீங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு இமெயில் ஐடி ரிகவரியா இருந்துச்சுன்னா, எப்ப ரிகவர் பண்றதுனாலும் உங்களுக்கு அத வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். Month combo box collapsed. மந்த் காம்போ பாக்ஸ் என்ன டேட் ஆஃப் பர்த். கண்டிப்பா நீங்க ஒரு டேட் ஆஃப் பர்த் January, March. செலக்ட் பண்ணணும். சரியா? Day edit blank. Blank. இதுல டைப் பண்ற மாரி தான் இருக்கு. Day edit 0 1 character 6 06 year edit blank 4 characters Year maximum 1990 maximum of 4 characters entered. டைப் பண்ண டேப் அடிப்போம். 1990 gender combo box collapsed. Female, male. டைப் பண்ணியாச்சு. ஜெண்டர் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். When we ask for this information link. Next button. நெக்ஸ்ட் பட்டன். இத குடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மெயில் ஐடி கிரியேட் பண்றதுக்கு வந்துரும். ஈஸியா நீங்க மெயில் ஐடி உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? இதுல அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல. இத கிளிக் பண்ணாலே உங்களுக்கு மெயில் ஐடி கிரியேட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க மொபைல் நம்பர் குடுத்தீங்கன்னா ஓடிபி கேட்கும். அத குடுத்து போனீங்கன்னா ஈஸியா மெயில் ஐடி கிரியேட் ஆயிடும். சரியா? இதுதான் வந்து மெயில் ஐடி கிரியேட் பண்றது இப்ப ரொம்ப எளிமை தான். உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பர் இருந்தா ஈஸியா நீங்க பண்ணிக்கலாம். சரியா? இதான் விஷயம். சரிங்களா? வேற ஒண்ணும் அந்த மெயில் ஐடில கிரியேட் பண்றது நீங்களே ஈஸியா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா மெயில் ஐடி கிரியேட் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த அளவுக்கு இதான் வந்து மெயில் ஐடி கிரியேட் பண்றதுல இருக்கு. மத்தபடி வந்து சம்சுதீன் ஒரு டவுட் கேட்டாரு. அது என்ன டவுட்னு மறந்து போச்சு. அவர் கேட்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? Create your Google account Chromium. இப்ப மெயில் ஐடி கிரியேட் பண்றது இதுதான். நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஈஸியா நீங்களே ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? இன்னைக்கு இப்ப டவுட் செக்ஷன் வச்சுக்கலாம். இன்னைக்கு மெயில் ஐடி மேக்ஸிமம் பார்த்துட்டோம். அதே மாதிரில கிரியேட் பண்றது எப்படின்னு பேசிக்கா பார்த்துட்டோம். சரிங்களா? இத நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறதுல தான் இருக்கு. இத பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நிறைய விஷயங்கள் புரிய வரும். சரிங்களா? டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. கண்டிப்பா மறுபடியும் நம்ம இண்டிவிஜுவலா கூட சொல்லி தரோம். சரிங்களா? வசந்த் சார் ஒரு சம்சுதனா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். Each mode. ஓகே Each mode. சார் சம்சுதீன் சொல்லுங்க. நடுவுல ஒண்ணு கேட்டீங்க. அது என்னன்னு தெரியல. சொல்லுங்க. அதான் ஆக்சுவலா வந்து என்ன அப்படின்னா, இப்ப ஷோ ஒரிஜினல் போகாம அந்த கண்ட்ரோல் எண்ட் கொடுத்துட்டு ஷிஃப்ட் ஹெச் கொடுத்தா கண்டென்ட் படிக்கணும்னு சொன்னீங்கல்ல, ஆமா. அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அடுத்தது என்னன்னா, இந்த மல்டிபிள் ஐடி ஓபன் பண்றோம் பாத்தீங்களா, இப்ப சைன் இன் பாஸ்வேர்டு கொடுக்காம, ஆமா. அதுல வந்து ஒரு ஐடி வந்து ஸ்டாண்டர்ட் வியூல இருக்கு, இன்னொரு ஐடி வந்து
அது என்னது பேசிக் HTML வியூல இருந்துச்சு அப்படின்னா இங்க இருந்துட்டு அதை அக்சஸ் பண்ண முடியுமா? ஏன்னா ரெண்டாவதா நம்ம போற ஐடியில வந்து பேசிக் HTML வந்து டிஃபால்ட்டா செட் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப இந்த மாதிரி பண்ண முடியுமா சார்? இல்ல எல்லாமே இப்படி போறதா இருந்தா எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் வியூல தான் இருக்கணுமா? இல்ல அது வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ என்னன்னு கேட்டோம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பேசிக்கா டிஃபால்ட்டா ஒரு மெயில் ஐடி போறது கண்டிப்பா ஸ்டாண்டர்ட் வியூல தான் இருக்கணும். சரியா? அந்த சரி சரி ஸ்டாண்டர்ட் வியூல போய் நீங்க கிளிக் பண்ணி ஒருவேளை ஒரு மெயில் ஐடி செலக்ட் பண்ணீங்கன்னா, அந்த மெயில் ஐடி பேசிக் HTML வியூவா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா பேசிக் HTML வியூவா தான் வியூ ஆகும். அப்ப திரும்ப அங்க இருந்து இங்க வரணும்னா அது கஷ்டம் இல்ல சார்? திரும்ப வெளியில வந்துட்டு தான் வரணும். வெளியில வந்துட்டு தான் வரணும். ஆனா நீங்க ஒருவேளை சைன் அவுட் பண்ணிடக்கூடாது. சைன் அவுட் பண்ணீங்கன்னா நீங்க ஒருவேளை 7 அக்கவுண்ட் 8 அக்கவுண்ட் சைன் இன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அந்த 8 அக்கவுண்ட்டுமே சைன் அவுட் ஆயிடும். சைன் அவுட் ஆயிரும். அதனால நீங்க ஆல்ட் F4 கொடுத்து வெளியில வந்துட்டு மறுபடியும் உள்ள போய் பண்ணலாம். இல்ல நீங்க ஸ்டாண்டர்ட் வியூல வச்சிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஒவ்வொரு அக்கவுண்டா கிளிக் பண்ணி உள்ள போய்க்கலாம். அப்படி வேணா பண்ண முடியும். அந்த ப்ரொசீஜர் மட்டும் எனக்கு புரியல, அதையும் சொல்லிருங்க. அடுத்து இந்த கான்டாக்ட் ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, கான்டாக்ட் அப்படின்ற ஒரு இது கான்டாக்ட் சூஸ் பண்ணோம்னா இப்ப ஒவ்வொரு தடவை நம்ம இமெயில் அட்ரஸ் டைப் பண்ண தேவையில்லைன்னு சொன்னீங்க. இப்ப எத்தனை பேருக்கு நம்ம மெயில் அனுப்பியிருக்கோம், அது வேண்டாம் அப்படின்னா அதை டெலீட் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கா? ரீநேம் கொடுக்கலாமா அதுக்கு? இல்ல டெலீட் பண்ணிடலாம். இப்ப நம்ம கான்டாக்ட்ல போனா செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா? ஆமா இருக்கு. அந்த செக் பாக்ஸை செக் பண்ணி கீழே கம்போஸ் பட்டன் பி கொடுத்து பார்த்தோம் இல்லையா? அது கீழே டெலீட் பட்டன் இருக்கு. இங்க நம்ம இது மாதிரியே நம்ம மெயில்ல மாதிரியே இன்பாக்ஸ்ல மாதிரியே இன்பாக்ஸ் மாதிரி டெலீட் பட்டன் இருக்கு. அதை கொடுத்தீங்கன்னா அத்தனை ஐடியுமே அங்க டெலீட் ஆயிடும். சரி சரி சரி. இப்ப அதான் சார், இப்ப அதுல ரீநேமும் கொடுத்துக்கலாமா? இப்ப மொபைல் கான்டாக்டுக்கெல்லாம் ரீநேம் கொடுக்குற மாதிரி இப்ப வெங்கடேஷ் இப்ப சம்சுதீன் ஒருத்தவங்களுக்கு அனுப்பிச்சிங்கல்ல, இப்ப அந்த சம்சுதீன் யாருன்னு இப்ப எனக்கு தெரியல. அப்ப அந்த சம்சுதீனை வந்து இப்ப வேண்டாம் அப்படின்னா டெலீட் பண்ணிக்கலாமா? டெலீட் பண்ணிடலாம். ரீநேம் பண்றதும் பண்ணலாம். அதுல லிங்கை கிளிக் பண்ணா உள்ள ஒரு டயலாக் பாக்ஸ் மாதிரி ஓபன் ஆகும். அதுல போய் மெயில் ஐடி எடிட் பண்ணிக்கலாம். அதையும் பண்ணலாம். சரி சரி சரி. ஓகே சார், இவ்வளவுதான். எடிட் பண்ண முடியும், கண்டிப்பா பண்ண முடியும். சரி ஓகே சார். ஓகே ஓகே. அந்த ஷார்ட்கட் மட்டும் லைட்டா சொல்லி காட்டுங்க. அந்த ஷிஃப்ட் ஹெச் அந்த கண்டென்ட் மட்டும் சொல்லிருங்க. அப்படியே ஷிஃப்ட் ஹெச் பண்ணிரவா? ஆமா சார், இவ்வளவுதான் என்னோட டவுட். Thank you சார். ஓகே ஓகே. Speech mode off. Speech mode beep. Speech mode top. Create your Google account. Chromium. Link button next. Create your Google account. Chromium. இப்ப சம்சன் சார் கேட்ட மாதிரி இதே மாதிரி நம்ம ஸ்டாண்டர்ட் வியூல வந்து நம்ம என்னன்னா மெயில போய் படிக்கணும் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, அந்த லிங்க் உள்ள போயிட்டு நம்ம ஷோ ஒரிஜினல் தேடி லிங்க் லிஸ்ட்ல போனோம். அது இல்லாம நீங்க என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் எண்டு கொடுத்து ஷிஃப்ட் கட்சி கொடுத்தீங்கனாலும் நீங்க போக முடியும். அதுவும் பண்ணலாம். அது ஒரு சில டைம் என்னன்னா ஏன் அது கொஞ்சம் ப்ரிஃபர் பண்றது இல்லை அப்படின்னா, ஒருத்தர் ஒரு டைம் உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சா ஓகே. இதே ஆஃபீஸில் பார்த்தா எனக்கு 10 மெயில் வந்திருக்கும். நான் அப்படி ஷிஃப்ட் கட்சி கொடுத்து கண்டிப்பாக போகவே முடியாது. ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா 5 மெயில் இருக்கும், கடைசியாக வந்த மெயில் கீழே இருக்கும், அதில் சில ஹெட்டிங்ஸ் இருக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது அதில் கொஞ்சம் சிக்கல் இருக்கு. இருந்தாலும் நம்ம அப்படி போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? போகலாம். Create your Google account. Desktop. Favorite links. வசந்த் வேற யாராவது கேட்குறாங்களா? இருக்காங்களா? ஒரே நிமிஷம் கொஞ்சம் ஃபாஸ்டா வச்சுக்கிறேன். Rate 45. Program manager. Meeting control row. Zoom row 1. That's sir. Favorite web page Chromium. இல்ல ஃபாஸ்டா வச்சுக்குவோம். ஏன்னா ஸ்லோவா போயிட்டு இருக்கு. Out of table heading level 1 welcome. Okay. Mail visited link. மெயில்ல போய்க்குவோம். Mail document selected. Choose an account. Choose heading level 1. Choose with items Mohan Rajo. Blank. ரொம்ப ஸ்லோவா வச்சுனா கஷ்டமா இருக்கு. Enter your password edit protected. Stop. Blank. Enter your password edit protected invalid entry blank. Stop. Blank. Enter your password edit protected invalid entry blank. Show password entry link home.j.mohan@mail.com selected. Switch account. Clickable enter your enter blank. Start. Blank. சரி வேற யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா சொல்லு வசந்த். இருக்காங்க சார், இருக்காங்க. பண்ணு நம்ம முடிச்சு கூட காமிக்கலாம். ஜெயச்சந்திரன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். கேக்குதா? கேக்குது ஜி, சொல்லுங்க. இப்போ எனக்கு அந்த ஸ்டாண்டர்ட் மோட்ல கம்போஸ் வந்து வர மாட்டுது. ஆல்டசி போடாலும் வரல, கம்போஸ் கொலாப்ஸ் இது வரைக்கும் சொல்ல சிஓஎம் போட்டா. இல்ல அது வந்து கம்போஸ்ட் மெயில் ஆல்டசி கொடுத்தா ஸ்டாண்டர்ட் வியூல வராது. நீங்க என்ன பண்ணணும்னா அந்த
மேலேருந்து பின்னு கொடுத்தாலே கொலாப்ஸ் ஆப்ஸ்ன்னு இருக்கும். அது கொலாப்ஸ் மெயில் ஐடி சொல்லுது இல்லையா, அது கீழே பட்டன் இருக்கும், கம்போஸ் பட்டன் இருக்கும். நீங்க பிபின்னு கொடுத்தாலே கண்டிப்பா கம்போஸ்ட் பட்டனே இருக்கும். நீங்க லிங்க் லிஸ்ட் எடுத்து கம்போஸ் பண்ணீங்களா? அப்படி பண்ண முடியாதா? அப்படி பண்ண முடியாது, அப்படி பண்ண முடியாது. லிங்க் லிஸ்ட்ல நீங்க கம்போஸ் பண்ணீங்க நீங்க அப்படி அது வந்து ஸ்டாண்டர்ட் வியூல தான் பண்ண முடியும். சாரி, பேசிக் HTML தான் பண்ண முடியும். பண்ண முடியும். ஸ்டாண்டர்ட் வியூல பட்டன் தான் இருக்கும். அதனால நீங்க பிபின்னு கொடுத்து பட்டன்ல தான் போக முடியும். கம்போஸா? அப்புறம் வந்து இப்போ நீங்க ஒரே டைம்ல வந்து 3-4 மெயில் ஐடி இது பண்றீங்களா? அதுல ஒரு மெயில் ஐடி சொல்லுது இல்ல, அதுக்கு அந்த ஸ்பேஸ் பார் தட்டின உடனே அதுக்கு என்ன பண்றீங்க? அது புரியல. டவுன் ஆரோ பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆரோ கொடுத்து எப்படி பண்ணணும்? டவுன் ஆரோ கொடுத்து நீங்க இப்போ எப்படி நீங்க ஜிமெயில் லாகின் பண்ண போனா மேல ஒரு அக்கவுண்ட் பேஜ் நிறைய அக்கவுண்ட் காமிக்குது இல்லையா? டவுன்லோட் கூட மேனேஜ் இமெயில் ஐடி சொன்ன வருது. அப்புறம் ஜெயச்சந்திரன் திருப்பி சொல்லுது, திருப்பி இன்னொரு மெயில் ஐடி சொல்லுது, அதெல்லாம் சொல்லுது. எந்த இடத்துல நம்ம என்டர் பண்ணணும்? இப்போ எந்த இடத்துல என்டர் பண்ணாலும் லிங்க் கிடையாது, எல்லாமே ஒரு டெக்ஸ்ட் மாதிரி. ஓகே நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க கீழ போய் ஆட் ஆன் அக்கவுண்ட்னு ஒன்று இருக்கும், லிங்க். சரியா? இல்ல, அது கீழே கடைசியா இருக்குமா? அந்த கடைசியா இருக்கும், ஆட் அக்கவுண்ட் இருக்கும். ஆஹா, சரி. அத கிளிக் பண்ணி கூட நீங்க போய்க்கலாம், அப்படியும் பண்ணலாம். நான் ஈஸியா அந்த லிங்கை கிளிக் பண்ணால சைன் இன் ஒரு லிங்க் கீழ காமிக்குது. நம்ம ஒரு இமெயில் ஐடியில ஷேர்ட் அக்கவுண்ட்ல இருக்கும்போது அந்த இமெயில் சொல்லுதுல, அந்த இடத்துல வந்து கொலாப்ஸ் தட்டி டவுன் டவுன்ல வந்து ஆட் அக்கவுண்ட் இருக்குமா? ஆமா, டவுன் கொடுங்க இல்ல டேப் கொடுங்க, எது வேணா கொடுக்கலாம். அதுல ஆட் அக்கவுண்ட் அதுல கொடுத்தா அது இமெயில் ஐடி பாஸ்வேர்டும் கேட்கும், அது போட்டு போடலாம். கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு ஐடியும் லாகின் ஆகி நிற்கும். இது மாதிரி என்ன எத்தனை மெயில் ஐடி வேணா லாகின் பண்ணி வச்சுக்கலாம். சரி, இப்போ ஒரு டாகல் பண்றது எப்படி? ஒவ்வொரு மெயில் ஐடியும் டாகல் பண்றது எப்படி? டாகல் பண்றது இல்ல, கொலாப்ஸ்னு சொல்லுது இல்லையா? ஆமா, அந்த கொலாப்ஸ்ல ஸ்பேஸ் பண்ணீங்கன்னா அந்த லாகின் பண்ண எல்லா மெயில் ஐடி காமிக்கும். அதை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா இன்பாக்ஸ் வந்துரும். அந்த மெயில் ஐடி சொல்லும்போது அங்க ஒரு ஸ்பேஸ் பார் தட்டினா அந்த அதோட இன்பாக்ஸ் போய்டும். ஸ்பேஸ் பார் கொடுத்தா என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இதாயிடும். அந்த இன்னொரு இமெயில் ஐடி இன்பாக்ஸ் போய்டும். அவ்வளவுதான். இது மாதிரி எத்தனை வேணா பண்ணிக்கலாம். சரி. அப்புறம் இந்த ஸ்டாண்டர்ட் வியூல தான் இந்த கான்டாக்ட் சொல்றது மொபைல் கான்டாக்ட்ஸ் ஆகுது ஆக்சுவலா. இதுல இல்ல இது வந்து நான் பார்த்தது பேசிக் HTML தான். இல்ல, ஸ்டாண்டர்ட்லயே இப்ப கான்டாக்ட் காமிச்சீங்களா? அது மொபைல் கான்டாக்ட்ஸ் மட்டும் காமிக்கும்னு சொன்னீங்க, கரெக்ட்டா? ஆமா, அது மொபைல் கான்டாக்ட் மட்டும் காமிக்கும். மொபைல்ல நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா கான்டாக்ட், நீங்க ஒரு இது போட்டு அந்த கான்டாக்ட் எல்லாம் காமிக்கும். அது பாத்துக்கலாம். இந்த டபுள் வெரிஃபிகேஷன் சொல்றாங்க, அத பத்தி ஐடியா இருக்கா ஏதாவது உங்களுக்கு? இல்ல, அது கொஞ்சம் அட்வான்ஸா போணும். டபுள் வெரிஃபிகேஷன் உள்ள போய் நம்ம வச்சுக்கலாம். செக்யூரிட்டிக்காக அப்படி வச்சிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. அதான் வச்சிருக்காங்க. அது எப்படி இப்போ நம்ம இமெயில் கிளையன்ட்ல ஏதாவது கான்ஃபிகர் பண்ணிருந்தா ஒவ்வொரு வாட்டியும் கேட்குமா டபுள் வெரிஃபிகேஷன்? இல்ல இமெயில் இருக்கு உள்ள போய் செக்யூரிட்டில போய் வைக்கலாம். நம்ம அத பத்தி பேசுவோம். வைக்க தெரியும் பாஸ். வச்சிட்டேன்னு வச்சிட்ட அப்புறம் நம்ம இமெயில் கிளையன்ட்ல கான்ஃபிகர் பண்ண அவுட்லுக்லயோ MS அவுட்லுக்லயோ தண்டர்பர்ட்லயே கான்ஃபிகர் பண்ணா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இமெயில் கிளையன்ட் ஓபன் பண்ணும்போது அது வந்து டபுள் வெரிஃபிகேஷன் கேட்குமான்னு கேட்கறேன். இல்ல ஜிமெயில் லாகின் பண்ணும்போது தான் கேட்குமா? இத பத்தி ஐடியா நான் பாத்துர்க்கேன், பட் செட் பண்ணி பார்க்கல. செட் பண்ணி பார்க்கணும் கண்டிப்பா தெரியும். சரி பாஸ், ஓகே. வேற எதுவும் இல்ல. ஓகே. 8 7 6 5 2 2 3 4 5 6 7 8 9 delete 0 enter device unlocked. Okay. ஓகே. Thanks for unmuting bro. ஓகே. கேக்குதா பேசுறது? கேக்குது, நல்லா கேக்குது பிரதர், சொல்லுங்க. நான் வந்து மீனாட்சி மேடமோட சன்னு. ஓகேவா? ஜஸ்ட் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது இவ்வளவு பெரிய ப்ராசஸா இருக்குல்ல. இப்ப எல்லாருமே வந்து ஜிமெயில் அக்சஸ் பண்றது வந்துட்டு அவங்களுடைய பர்சனல் லேப்டாப், பர்சனல் சிஸ்டம்ல தான் பண்ண போறாங்க. கண்டிப்பா. ஏன் நீங்க எடுக்கிறதுக்கு பதிலா ஏன் நீங்க அவுட்லுக் எடுத்துக்க கூடாது? அவுட்லுக் ஓகே. அவுட்லுக் வெரி ஈஸி தான், இல்லன்னு சொல்ல. இப்ப நமக்கு ப்ரௌசர் அப்படிங்கிறது நமக்கு எந்த இடத்துல போனாலுமே நம்ம பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இல்லைங்களா? இப்ப நான் இங்க ஆபீஸ்ல வந்திருக்கேன், நான் வீட்டுக்கு போறேன், வேற இடத்துக்கு போறேன், எல்லா இடத்துலயும் ப்ரௌசர்ல தான் நமக்கு எஃபிஷியன்ட் கண்டிப்பா கிடைக்கும். சொந்த லேப்டாப் வச்சிருக்கேன்னா நான் Mozilla தண்டர்பர்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், சூப்பரா இருக்கு. அவுட்லுக்குமே யூஸ் பண்ணிருக்கேன், நல்லா இருக்கு. பட் வந்து அதுல யூஸ் பண்ணி இதுல மறந்துடக்கூடாது இல்லையா? எதுவுமே இதுல வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. நான் இப்ப ஆனா வந்துட்டு எது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றது. இப்போ யாருக்கு இப்போ வந்து நான் அடுத்தவங்களுடைய பிரைவேட் லேப்டாப்லயோ பிரைவேட் சிஸ்டம்லயோ இந்த விஷயத்த நான் பண்ண போறதே கிடையாது. கண்டிப்பா இல்ல, நம்ம என்னன்னா இப்ப நம்ம வந்து டீச் பண்றோம். அவுட்லுக் வேணாலும் நம்ம தனியா ஒரு கிளாஸ் எடுப்போம். ஏன்னா அதையும் எப்படி கம்ஃபர்டபிளா யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது கிளாஸோட முக்கியமான விஷயமே வந்துட்டு எனக்கு ப்ரௌசர் அப்படின்ற ஒரு ஃபீல்ல இல்ல, எனக்கு மெயில் அப்படின்ற ஒரு ஃபீல்ல இருக்கு. அதனாலதான் ஒரு விஷயத்த நான் கேட்கணும்னு நினைச்ச விஷயமே இதுதான். இந்த விஷயம் வந்து மெயில், இது ப்ரௌசரோட ஷார்ட்கட்ஸ் நீங்க சொல்லல,
மெயிலா வந்துட்டு ஒரு மெயில்ல இந்த ஜிமெயில் இந்த பேஜ்ல என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இருக்கு, அது எப்படி பண்ணனா, ஜிமெயில் என்ன, ஜிமெயில் நீங்க சொன்னீங்க. கண்டிப்பா சோ இது வந்து நான் ஒரு வாட்டி லாகின் பண்ணணும், ஒரு வாட்டி நான் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணணும். அதுக்கு நான் ஒன் டைம் அவுட்லுக்ல பாஸ்வேர்ட் என்டர் பண்ணேன். சரி இட் வில் பி ஓகே ஃபார் மீ. சோ ஷூர் இது கண்டிப்பா நீங்க மெயில் கிளாஸ் தான் போச்சே தவிர நீங்க ப்ரௌசர் கிளாஸ் போன மாதிரி எனக்கு தெரியல. எங்க ப்ரௌஸ் லிங்க் என்டர் கண்டிப்பா சொல்லுங்க. இல்ல அதுதான் நான் சொன்ன விஷயம் தான். இது மெயிலோட கிளாஸ் மாதிரி தான் இருந்தது. எனக்கு அதான் ஸ்டார்டிங்ல உங்ககிட்ட நான் சொன்னேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க அட்மிட் பண்ணல. கண்டிப்பா நான் சொல்ல வேண்டிய விஷயமே என்னன்னா இதுதான். சரி மெயில் சரி கிளாஸ் இருக்கணும்னா அவுட்லுக்லயே எடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும், வேலை சிம்பிளா இருக்கும். நீங்க இவ்வளவு எல்லாம் வேணாம். ஒரு டேப்லயே மொத்த வேலையை முடிச்சிடலாம். ஓகே அது இல்லாம வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் அப்படின்றதுனால மைக்ரோசாஃப்டோட ஷார்ட்கட்ஸ் தான், காமன் ஷார்ட்கட்ஸ். எக்ஸல் வேர்ட் தெரிஞ்சிருந்தாலே போதும், அந்த ஷார்ட்கட்ஸ் தானே வரும். டிஃபரெண்ட் ஓகே ஷார்ட்கட்ஸ் வராதுல, கன்ஃபியூஸ் ஆக கண்டிப்பா மாட்டாங்க. அதனால கண்டிப்பா தான் நான் கண்டிப்பா கேட்கணும் இந்த விஷயம். ஷூர் Thanks. ஓகே கண்டிப்பா அது பண்ணுவோம். அவுட்லுக் ஒரு நாள் பண்ணுவோம். ஏன்னா இதுதான் ப்ரௌசர்லயும் நான் பண்ணணுங்கிறது. இப்போ நிறைய டிராபேக் என்ன ஒரு சின்ன விஷயம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பாஸ்வேர்ட்ஸ் நிறைய வந்து யாருனாலையும் மைண்ட்லேயே வைக்க முடியல. நான் மொபைலில் வந்து என்னோட மெயில் ஐடி லாகின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 2 மாதம் கழிச்சு கேட்டால் நான் பாஸ்வேர்டு என்ன போட்டேன்னு எனக்கு தெரில அப்படின்றாங்க. பாஸ்வேர்ட் மறுபடியும் ரீகவர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படி ரீகவர்லேயே போயிட்டு இருக்கே தவிர பாஸ்வேர்ட் மைண்டில் வச்சிருந்தா தான் இப்போ 4 டைம் நான் லாகின் பண்ணி பழகினா தான் பாஸ்வேர்டு எனக்கு கண்டிப்பாக ஞாபகமாக இருக்கும். அதுக்காக நம்ம கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணலாம் கண்டிப்பாக அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ 10 மெயில் ஐடி யூஸ் பண்ணுறேன், எனக்கு 10 மெயில் ஐடி பாஸ்வேர்டுமே எனக்கு தெரியும். அதனால் வந்து கண்டிப்பாக அதையும் நம்ம பழகணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இது. அவுட்லுக்கும் ரொம்ப நல்ல விஷயம் தான். அதையும் கண்டிப்பாக ஒரு நாள் கிளாஸ் எடுப்போம். கண்டிப்பாக பண்ணுறோம். சரிங்களா? தேங்க்யூ. சார் அடுத்து போமா? போலாம். சம்சன் நிறைய கேட்டாரு. அப்துல் ரஹ்மான் சார் நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். என்ன சார்? Mail inbox Chrome. Heading level 2 account. Link circle image. Text home. Play.mode at mail.com. Standard view link. Table with 100 rows and full. Column 2 hotels magazine. Row 2 column 2 me. Moden 2. Column 3. சார் நீங்க பேசுங்க. அட்மிட்ல தான் இருக்கீங்க. சொல்லுங்க அப்துல். சார் இப்போ நீங்க வந்து ஜிமெயில் பண்ணி மெயில் அனுப்புறத பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. மெயில் அனுப்புறதுல எல்லா வேலையும் முடிச்சிட்டு லாஸ்டா சென்ட் கொடுக்குறோம்ல. கண்டிப்பா கண்டிப்பா பிரதர். சென்டுக்கு பக்கத்துல ஒரு 2 பட்டன் இருந்துச்சு. அந்த 2 பட்டன் என்னது? சென்டுக்கு பக்கத்துல டிராஃப்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். இப்போ நீங்க இந்த மெயில் இப்போ அனுப்ப வேணாம், நான் டிராஃப்ட்ல போட்டு வச்சுக்கிறேன் அப்புறம் அனுப்பிக்கிறேன் அப்படின்னாலும் டிராஃப்ட்ல போட்டுக்கலாம். சரிங்களா? நீங்க எப்போ வேணாலும் டிராஃப்ட்னு ஒரு இதில் போனீங்கன்னா அதை கிளிக் பண்ணி எப்போ தேவையோ அப்பயே அனுப்பிக்கலாம். டிராஃப்ட்னா அந்த மாடல் நம்ம தூக்கிக்குள்ள போட்டுக்கலாம். சரியா? அதையும் நம்ம பண்ணலாம். சரியா? அடுத்து இன்னொரு பட்டன் ஒன்று இருந்துச்சு, அது நான் பார்க்கலையே பிரதர். பார்த்தனா நம்ம சொல்லுவோம் என்னன்னு. சரியா? எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ நம்ம மெயில் அனுப்புறோம்ல, மெயில் அனுப்புறதுல வந்து எவ்வளவு ஜிபி கணக்குல டிபி கணக்குல எல்லாம் அனுப்பலாமா? இல்ல மெயில்ல வந்து மேக்ஸிமம் நம்ம 20 MB கிட்ட தான் அனுப்ப முடியும். சரியா? இது வந்து நம்ம ஷேர் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. சரியா? இப்போ டிரைவ் ஆகட்டும், வேற நிறைய ஃபைல் ஷேரிங் நெட்வொர்க் நிறைய இருக்கு. அதில் நம்ம போனோம்னா 1 GB 5 GB 10 GB எவ்வளோ வேணாலும் நம்ம ஷேர் பண்ணலாம். சரியா? ஓகே ஓகே. இப்போ அது மெயிலில் வந்து அனுப்புறது கம்மியாக தான் அனுப்ப முடியும். ஓகேவா? டிரைவை பற்றி நம்ம கடைசியில் சொல்லுவோம். நம்ம சொல்லித்தரோம். நெக்ஸ்ட் யாரா இருக்காங்க வசந்த்? இருக்காங்க சார். விவோ 1938 யாருன்னு தெரியல. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ சார், குட் ஆஃப்டர்நூன் சார். சொல்லுங்க கேக்குது. சொல்லுங்க கேக்குது சொல்லுங்க. சரி, அந்த கான்டாக்ட் போறதுக்கு ஏதோ சொன்னீங்களாங்க சார், அது எப்படி போறது? அந்த கான்டாக்ட் போய் பாக்குறது? இப்போ நீங்க பேசிக் HTML வியூல யூஸ் பண்ணும்போது லிங்க் லிஸ்ட்ல போனீங்கனாலே சி கொடுத்தா கான்டாக்ட்னே வரும். சரிங்களா? ஓகே. இப்போ அந்த கான்டாக்ட்ல போய் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க கான்டாக்ட் லிஸ்ட் அப்படியே வரும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு 30 கான்டாக்ட் தான் காமிக்கும். நீங்க மேல லிங்க் ஆல் கான்டாக்ட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கான்டாக்ட்டுமே பார்க்கலாம். அதில் நீங்க செக் பாக்ஸ் செக் பண்ணி கம்போஸ் பட்டன் கொடுத்தாலும் கம்போஸ் பட்டன் போய் அனுப்பலாம். இல்ல உங்களுக்கு தேவையில்லைனாலும் செக் பண்ணி டெலிட் பண்ணலாம். எல்லாமே பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகேங்க சார். அந்த மாதிரி வேணா பண்ணி பாருங்க. தேங்க்யூங்க சார். ஓகே மேடம். யுவன் ராஜ் நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ சார். சொல்லுங்க பிரதர் சொல்லுங்க. சார், இந்த ஜிமெயில் வந்து நம்ம ஒரு ஜிமெயில் அழிக்கிறோம். அழிச்ச பிறகு நம்ம ஜிமெயில பாஸ்வேர்டு இந்த ஜிமெயில் தெரிஞ்சா அதை அகைன் ரீஓபன் பண்ணலாமா?
அதான் நீங்க ட்ராஷ்ல போனீங்கன்னா அந்த அழிச்ச மெயில் 30 நாளைக்கு இருக்குமா இல்லையா? வேணா எடுத்துக்கலாம். அதாவது சார் நம்ம கிரியேட் பண்ண அக்கௌண்ட்டே அழிக்கிறோம். சரி கிரியேட் பண்ண அக்கௌண்ட்டே அழிச்சிடுறீங்களா? சரி ஓகே. அழிச்ச பிறகு நம்ம அந்த ஜிமெயில போட்டு பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் பண்ணா ரீஓபன் பண்ண முடியுமா முடியாதா? முடியாது. நீங்க தான் ஆனா அக்கௌண்ட்டே அழிச்சிட்டீங்களே. பெர்மனன்ட்டா அழியாதுன்றாங்க சார். இல்ல அழிக்கலாம். இப்ப அது ஆப்ஷன் முன்னாடி இல்ல, இப்ப இருக்கு அது ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு நிறைய செக்யூரிட்டி கேட்கும். அழிக்கும் போது உங்க மொபைல் நம்பர் நீங்க தானா எல்லா விஷயமும் கேட்கும். நீங்க உறுதியா கொடுத்தா தான் அது அழியும், இல்லாட்டி அழியாது. சார் அதே மாதிரி இந்த இத்தனை நாட்குள்ள இந்த மெசேஜ் அழியணும்னு சொல்லி இந்த பாஸ்வேர்ட்லாம் போட்டு சென்ட் பண்ண தெரியுமா இந்த மொபைல்ல? சரி. அது மாதிரி இதுல பண்ண முடியுமா? இது புரியல எனக்கு. இந்த பாஸ்வேர்ட்லாம் போட்டு இந்த செக்யூரிட்டியா பண்ணாங்களா மெசேஜ் ஜிமெயில்ல? சரி. அந்த மாதிரி இதுல பண்ண முடியுமான்றேன். எனக்கு தெரியல பிரதர். வேணா ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு வேணா சொல்லுவோம். சரியா? வேணா மெயில் இப்படி அனுப்பலாம். இப்ப மெயில் நீங்க டைப் பண்ணி வச்சுட்டு எனக்கு 10 மணிக்கு தான் அந்த மெயில் போய் சேரணும் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா 10 மணிக்கு தான் போய் சேரும். அப்படி வேணா பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காவே இந்த இத்தனை நாளுக்குள்ள இந்த அவங்க பார்த்த உடனே மெசேஜ் டெலிட் ஆயிரணும் அந்த மாதிரி அப்படி பண்ணலாம். மொபைல்ல பண்ணலாம், லேப்டாப்ல பண்ணது இல்ல. தெரியல, அதை பத்தி பார்த்து சொல்லுவோம். சார் இந்த அவுட் பாக்ஸ் அப்புறம் இந்த சென்ட் பாக்ஸ் எல்லாம் மொபைல்ல உண்டு தெரியுமா? ஆமா. அது மாதிரி இதுல உண்டா சார் இந்த அவுட் பாக்ஸ் சென்ட் பாக்ஸ் அந்த மாதிரி? இருக்குல்ல, அதே மாதிரி தான். இப்போ இன்பாக்ஸ்னா நமக்கு வந்தது சென்ட் மெயில் தான் அவுட் பாக்ஸ். உள்ள போய் நீங்க அனுப்பிச்ச இதெல்லாம் உள்ள இருக்கும், பாத்துக்கலாம். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே பிரதர். சார் சொல்லுங்க கான்டாக்ட்ல சார். இப்ப அந்த இமெயில் வந்து நம்ம பர்பஸ் இல்லாத மெயில வந்து டெலீட் பண்ணும்போது அது டிராஷ்ல போய் சேவ் ஆகுதுன்னு சொன்னீங்களா? 30 நாள் வரைக்கும் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா. அதே மாதிரி இப்ப கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஐடி நமக்கு வேணான்ற மாதிரி இருக்கு. அதை நம்ம டெலீட் பண்ணிட்டோம். இப்ப திடீர்னு அது வேணும்னு நினைக்கிறோம், அதுவும் டிராஷ்ல போய் எடுத்துக்க முடியுமா சார் நம்ம? இல்ல அதுக்கு ஆப்ஷன் இருக்கா? வாய்ப்பே இல்ல. ஏன்னா இதுக்கு ஒரு இது இருக்கும்போது அந்த மாதிரி எதுவும் ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும்ல. அதான் கான்டாக்ட் வாய்ப்பு இல்ல. இல்லங்க இந்த இதுலயுமே இதுல இந்த ஷிஃப்ட் வச்சு கொடுத்து பார்க்க சொன்னீங்க. ஆமா சார், ஆமா. அது லைட்டா ஒரு ஓவர்வியூ காட்டிருங்க. மெயில் குட் மார்னிங் போயிட்டு கண்ட்ரோல் எண்ட் கொடுப்போம். ஃபாஸ்டா இருக்கு, பரவாயில்ல. கொஞ்சம் ஆமா, ஸ்பீட குறைங்க, லைட்டா குறைங்க. Link terms, link privacy, link mail block visited. இப்ப கண்ட்ரோல் எண்ட் கொடுத்துட்டேன், ஷிஃப்ட் கட்சி கொடுப்போம். ஆமா சார். மோகன்ராஜ் கெட்டிங் லெவல் 3. அப்புறம் n கொடுத்தோம்னா அங்க வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். Link show quoted text. சாரி, என்ன வரலையே. Link show quoted text. Okay sir, thank you. கீழ வந்திருக்கு. நம்ம அதுல டவுனர் அப்பற கொடுத்து பார்த்தோம்னா Okay sir, thank you. எல்லாமே இருக்கு, மெசேஜ் இருக்கு. சரி ஓகே சார். எவ்வளவு பெரிய கண்டென்ட் இருந்தாலும் இப்படியும் படிச்சுக்கலாமா? அப்ப இப்படியும் படிச்சுக்கலாம். அந்த ஷோ ஒரிஜினல் போய் ஆக்டிவேட் அதெல்லாம் கொடுக்க வேண்டிய. இப்ப இதுல போய் இப்ப வந்து என்னன்னா, நான் ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கேன், அவர் ரிப்ளை அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா இதுல போய் பார்த்தா 2 ஷோ ஒரிஜினல் இருக்கும். சரியா? அப்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். கடைசில வந்த மெயில் ஷோ ஒரிஜினல் கீழ இருக்கும், இது வந்து இன்னொரு ஷோ ஒரிஜினல் மேல இருக்கும். அதனால இப்பதான் எனக்கு இன்னொரு டவுட் வருது. இப்ப ரிப்ளை அப்படின்னு வந்துச்சுனால இப்ப மோகன்ராஜ் வந்து இந்த சம்சுதீனுக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னா, இப்ப மீ லெஃப்ட் பேரண்ட் 3 ரைட் பேரண்ட் அப்படின்னு வருது. அதை எப்படி நம்ம அந்த இதுல இருந்து இது தனியா அந்த ரிப்ளை மெயில் தனியா எப்படி பிரிச்சு விடுறது? அதையும் கொஞ்சம், ஏன்னா இது நான் பர்சனலா கேட்டுட்டு இருந்தேன், பட் அது எனக்கு ஞாபகம் இல்லாம போச்சு. சரி ஓகே, இப்ப நான் கண்ட்ரோல் எண்ட் கொடுக்குறேன், ஷிஃப்ட் கட்சி கொடுக்குறேன். மோகன் ஐஏபி இருக்கு, மோகன்ராஜ்ங்கிறவங்க தான் அனுப்பிச்சிருக்காங்க. மேல ஷிஃப்ட் கட்சி மறுபடியும் கொடுக்குறேன். Good morning, heading level 2. குட் மார்னிங் இருக்கு. சரியா? இதுல ஒரு மெயில் தான் காமிக்குது. இதுல வந்து எக்ஸ்பாண்ட் ஆல் மெசேஜஸ் இருக்கு. ஷிஃப்ட் கே கொடுத்தோம்னா open print expand all messages graphic expand all link. எக்ஸ்பாண்ட் ஆல் மெசேஜஸ் என்டர் கொடுத்துட்டேன். ஓகே, இது வந்து இந்த பேசிக் HTML தான் பண்றீங்க? பேசிக்ல தான் பண்றேன். சரி ஓகே சார். Mohan Raj link heading level 3. மோகன் ராஜ் லிங்க் மேல இருக்கு. இதுல நீங்க h கொடுத்தீங்கன்னா n கொடுத்தீங்கன்னா hello Mohan. hello Mohan. Kindly download the file which I attached for you. இது முதல்ல அனுப்பிச்ச மெயில். Blank. இப்போ இது ரெண்டாவது வந்த நான் ரிப்ளை அனுப்பிச்சது இருக்கு. Link show quote okay sir, thank you. ஓகே சார். இந்த மாதிரி நம்ம இதையும் நம்ம எக்ஸ்பாண்ட் ஆல் கொடுத்தா தான் எல்லா மெசேஜும் பார்க்க முடியும். அதையும் அந்த பர்టిక్యులர் மெயில் வியூக்குள்ள வந்து அத பண்ணனும் இல்ல? ஆமா, கண்டிப்பா வியூக்குள்ள வந்து தான் பண்ணனும்.
அந்த சப்ஜெக்ட்டுக்கு மேல இருக்கும். சப்ஜெக்ட்டுக்கு மேல எக்ஸ்பேண்ட் ஆல் மெசேஜஸ்ன்னு இருக்கும். சரி ஓகே. அது லிங்க் தானே எக்ஸ்பேண்ட் ஆல் மெசேஜஸ்ன்றது? லிங்க் தான். சரி ஓகே சார். ஓகே. இ பட்டன் கொடுத்தா வந்துற போகுது அவ்வளவுதான். கே ஓகே சார். நான் கே கொடுத்து லிங்கா போயிட்டேன். ஓகே ரைட். थैंक यू. ஓகே சார். வேற யாரா இருக்காங்க வசந்த்? இருக்காங்க சார். ஓகே. கொஞ்சம் டக் பத்மா மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். பத்மா மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ கோதை மலர் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ வாய்ஸ் கேக்குது சார். கேக்குது, நல்லா கேக்குது வசந்த். மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் மேடம். ஹலோ யாருமே இல்ல. நெக்ஸ்ட் ஜெயச்சந்திரன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ அந்த 3 பேர் தான் இருக்காங்க. 3 பேருமே அன்மியூட் பண்ண மாட்டாங்க. சரி ஓகே. சரி பஸ் எனக்கு எதுவும் இல்ல பஸ். நான் ஓகே थैंक यू ஹேண்ட் ரைசிங்ல இருந்துச்சு. சரி ஓகே. இன்னைக்கு அட்டெண்ட் பண்ண ஓகே थैंक यू மேடம். சரி நாளைக்கு பேசுங்க மேடம். கண்டிப்பா பேசுங்க, என்னன்னு பாத்துக்கலாம் மேடம். நீங்க அப்புறம் கூப்பிடுங்க, என்னன்னு பாத்துக்கலாம். சரி ஓகே மேடம். சரி இன்னைக்கு அட்டெண்ட் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி. இன்னைக்கு அந்த யூடியூப் லிங்க்குமே நமக்கு பப்ளிக்ல போட்டுரும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க பாத்துக்கலாம். அதே நேரத்துல நாளைக்கு கிளாஸ்ல என்னங்கிறது பார்ப்போம். மிக்க நன்றி. Thank you sir. ஓகே மேடம். Sir சொல்லுங்க மேடம். சார் இந்த இது ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். ஓகே மேடம். அத மியூட் பண்ண முடிஞ்சு ட்ரை பண்ணாங்க, நீங்க எடுக்கல போல. சொல்லுங்க மேடம். இல்லங்க சார், நான் உட்கார்ந்துனே பார்த்துட்டே இருந்தேன். சரி சார் இல்லங்க சார், இப்போ ஒரு நம்பர்ல நம்ம வந்து ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கோம். அதே நம்பர்ல இன்னொரு அக்கவுண்ட் ஓபன் பண்ண முடியுமா? பண்ணலாம் மேடம். ஒரு நம்பருக்கு 5 அக்கவுண்ட் எலிஜிபிள் இருக்கு மேடம், பண்ணலாம். ஓ சரிங்க சார். சார் அப்புறம் நான் அந்த டவுட்டும் நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். இந்த ஆபீஸ் இந்த இதெல்லாம் முதல்ல நீங்க எடுத்திருக்கீங்களா கிளாஸ்? அந்த யூடியூபும் லிங்க்கும் இப்போ நீங்க அனுப்பி இருக்கிற லிங்க்லயே கிடைக்குமா? இருக்கு மேடம், கண்டிப்பா இருக்கு மேடம். சரிங்க சார். அதுதான் தொடக்கத்துல கேட்டேன், அப்ப ஒரே சவுண்டா இருந்தது. அப்புறம் சொல்றேன். சரி கண்டிப்பா மேடம். சார் நான் பிரசன்ட் போட்டிருக்கேன், ஆனா இதுல வந்து அந்த சரி நான் பாத்துக்கிறேன் மேடம், பரவாயில்ல மேடம்.